ஹாய் ஹாய். கால்ல ம். இருந்து சங்கிகள் ஒரே கதறல் கதறல்னா, யோ வேற வேற மாரி கதறல். அதாவது என்னன்னா, "ஐய்யய்யோ! அவரு எங்கள ஐஏஎஸ்ஸ பேசிப்புட்டாரு, ஐபிஎஸ்ஸ பேசிப்புட்டாரு." இங்க பாத்து காலையிலேருந்து என்னன்னா, ஒபாமாவ ட்ராக் பண்றானுங்க, ட்ரம்ப ட்ராக் பண்றானுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சைட்ல உட்காந்துக்கிறானுங்க போல. கொ முக்காட போட்டுக்கிட்டு. என்ன பேசுவானுங்க? என்ன ரெக்கார்டு பண்ணலாம்? மிரட்டல் காலையிலேருந்து. எனக்கா ஒரே சிரிப்பு இதுல. இதோட மோசமாலாம் பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம அதெல்லாம் வச்சு என்ன பண்றது? இல்ல பிரதர். என்னன்னா, இவனுங்க வந்து அதான் ப்ரோ. பேரளவுக்கு டெமோக்ரஸிங்க. பண்றது டிக்டேட்டர்ஷிப்பு. மிரட்டுறது அப்படியே. இப்ப என்னடா இப்ப ஜெயிலுக்கு போயிட்டா என்னடா? என்னடா செத்து போயிருவானா ஒருத்தன்? என்னதான்டா ஆயிரும்? அ? என்னடா நாட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இப்ப இந்த ஸ்பேஸ்ல பேசுறதெல்லாம் போட்டு ஜெயிலுக்கு போடுறதான்டா அரசாங்கத்தோட வேலையாடா? அ? நீங்க கேட்க வேண்டியது தானே ப்ரோ. அதே ஸ்பேஸ்ல தான் நான் வந்து ஸ்டாலின் அவர்கள வந்து ஐயாலாம் கூப்பிட சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் போட வேண்டியது ப்ரோ தானே சொல்லிட்டேன். இவனுங்க கிடக்குறானுங்க ப்ரோ. நீங்க வேற. அவனுக்கு ஃபன்னு சரியான ஃபன்னு ப்ரோ. சாயங்காலத்துல இருந்து எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜுக்கு வர்றது. பார்த்தீங்களா? உங்கள தெரியாது பத்தி யார். இல்ல உங்கள பத்தி ஒரு ஸ்பேஸ் போட்டுருக்கோம். வரீங்களா? பேசுறீங்களான்னு. டேய் நான் நான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டர் வந்து கிரைண்டர் வச்சுட்டு இருந்தாரு. இந்த இவரு மேசனு. அந்த ஆட்டாங்கல் வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு உட்காந்துட்டு வந்து ஆட்டாங்கல் சரியா உட்கார மாட்டேதுன்னு, நான் அந்த பிஸில இருந்தேன். இவனுங்க ஸ்பே ஸ்பேஸ் வா பேசுன்னுட்டு யார்றா நீங்க? அ? அவங்களுக்கு வந்து எதுவுமே யாரும் சொல்லிடவே கூடாது. அவ்வளவுதான். அவங்க யாரும் எதுவும் இல்ல இல்ல சொல்லாதீங்க. பிரதர். நான் என்ன கேட்கிறேன்னா, பெரிய எதுகை மோனையா பேசி, என்ன உனக்கு என்ன உலக நாலேட்ஜ் இருந்ததுன்னா, நீ என்ன பெரிய லீடர் ஆயிருவீங்களாடா? நான் கேட்கிறேன். டேய் விக்கிபீடியா கூட தான் எல்லாமே தெரியும். இந்தா இப்ப ஏஐ கிராக்க கேட்டா கூட தான் அதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப கிராக் என்ன மிகப்பெரிய லீடரா? யாரு தெரியுமா லீடரு? எவனுக்கு கேரக்டர் இருக்குதோ அவன் தான் லீடரு. சும்மா தண்டமா இருக்கிறவன்லாம் நீ பார்த்தீன்னா, பேச அதாவது தம் மக்கள பத்தி எந்த கவலையும் இல்லாம, தம் மாநில பத்தி எந்த கவலையும் இல்லாம, ஜஸ்ட் ஒரு அசைன்மென்ட்டுக்காண்டி வந்து உட்காந்துக்கிட்டு, என்ன வேணா வாய்க்கு வர்றத பேசிக்கிட்டு, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அவன் கன்வீனியன்ஸ்க்கு ஒவ்வொருத்தர வந்து பேசி ஸ்கோர் பண்ணிட்டு போறவன்லாம் லீடர் கிடையாது. லீடருங்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, நம்ம மக்கள என்னைக்கும் கை விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சு அவன காப்பாத்திரணும். அவனோட உரிமைய கொண்டு போய் பறிச்சு நடுவீதியில வுட்டு, நாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துறக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. அவன் தான் தமிழ்நாட்டுல ஒரு பொலிட்டிக்கல் லீடர். அப்படி யார் நினைச்சாலும் அவன் சூப்பர். அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், தவக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அவன் வந்து அட்டகாசமான பொலிட்டிக்கல் லீடர். அப்போ ஒண்ணுமே இல்ல. ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்டரி ஒண்ணு அன்னூர்ல வர்ற மாரி இருந்தது. அங்க போய் உட்காந்து, விவசாயி கூடலாம் கம்ப்ளீட்டா போராடி, என்ன எல்லாம் உட்காந்து பண்ணி, அவங்க பார்க்குற வரைக்கும் பார்த்தாங்க. அது இன்னைக்கு குஜராத் போயிருச்சு. அது வந்து ரூ. 90,000 கோடி முதலீடு. கிட்டத்தட்ட வந்து 20,000 பேத்துக்கு வேலைவாய்ப்பு பார்க்குறாங்க. ஆனா இன்டைரக்ட் வேலைவாய்ப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா, 1 டூ 2 லட்சம் பேத்துக்கு வந்து அது வேலைவாய்ப்பு முடிஞ்சுது. அங்க போயிடுச்சா? இப்போ ரைட்டுப்பா. விவசாயத்துக்கெல்லாம் போராடினீங்க. சூப்பர்ப்பா. ஐய்யயோ! விவசாயம் எல்லாம் ஏய்யா! அப்ப பரந்தூர்ல அழியிறது விவசாயி தானே? அவங்கலாம் யாரு? இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டா? அப்ப பரந்தூர் மட்டும் என்ன சொல்றீங்க? எங்களுக்கு பரந்தூர் வேணும். ஆனா அன்னூர் வேண்டாம். இது என்னய்யா இது நான் இல்ல கேட்கிறேன். எக்ஸ்போஸ் நீங்க தான் ஆயிட்டாங்களே அங்கேயுமே. பரந்தூர்லயுமே இல்ல இவங்க தான் வந்து சூஸ் பண்ணி குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இல்ல அதுதான் பிரதர். நான் என்ன அப்புறம் என்ன சொல்றாரு அண்ணன்? அண்ணாமலை என்ன சொல்றாரு? ஏன்னா அண்ணாமலைன்னா, அண்ணாமலை என்று விட்டார் பிரசாந்த் அப்படின்னு நாளைக்கு வந்து டிஎன் போலீஸ் இதெல்லாம் டேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் இருப்பானுங்க காலையில. இல்ல கரெக்ட் என்னைய டேக் கரெக்ட். பண்ணானுங்க. இல்லைங்க. எனக்கு காலைல இருந்து ஒரே சிரிப்பு. என்னடா அரெஸ்ட்ங்கிறானுங்க. ஐய்யய்யோ! அரெஸ்ட் ஆயிர மாட்டேங்குது போச்சா அப்படின்ட்டு. இவங்க தான் கருத்து சுதந்திரத்தின் காவலர்கள்னு சொல்லலாம் பெருசா யார் இவனு? விக்டர் ப்ரோ யார் இவனுங்களா ப்ரோ? நீங்க வேற ப்ரோ. சொல்லிக்கிறது இவங்க தான். இவனு சா தான் உலகத்திலே யோகியாரா நாங்க தான் இவனு தான் சொல்லிப்பானுங்க. சான்ஸ் கிடைக்கலேன்ட்டு உட்கார்ந்திருக்கிறது பிரதர். உட்கார்றது, இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் வச்சுட்டு மிரட்டுறதுங்க. மிரட்டி படிய வைக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலையே பிரதர். நான் கேட்கிறேன். இலவசங்களுக்கு எதிரானது பாஜகன்ட்டு ரூ. 2000 குடுப்பட்டு போயிட்டீங்க. ஏய்யா! அப்ப என்ன அப்போ என்ன எல்லாமே உங்க கன்வீனியன்ஸ்க்கு தான் நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க. அப்ப எங்கேயே உங்க சித்தாந்தம் இருக்குது? அப்ப நீங்கலாம் எதுக்குய்யா வந்து மத்த கட்சியோட சித்தாந்தத்த பத்திலாம் நீங்க பேசுறீங்க? அவன் இடதோ, வலதோ, நடுவோ, எதுவோ. நீங்களே அதானே பண்றீங்க. உங்களுக்கு ஏதுய்யா சித்தாந்தங்கன்னு கேட்கிறேன் நானு.
சித்தாந்தம் ஜெயிக்கிறதா ஒரு சித்தாந்தம். அலமரில போட்டாங்க பிரதர். ஒண்ணும் கிடையாது இப்ப அதெல்லாம். சும்மா சொல்லிக்கிறது அவ்வளவுதான். இல்ல விக்டர் ப்ரோ, நான் என்ன கேட்கிறேன், அப்போ அன்னூர்ல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, செமிகண்டக்டர் ஃபேக்டரி ஆகாது, ரைட்டுப்பா, ஓகே, ஃபேர், ரைட். அப்ப பரந்தூர்லயும் அதே விவசாயி தான் இருக்கா? அப்ப அவனுக்கு மட்டும் அதெல்லாம் ஓகேவா? அப்ப அரிட்டாப்பட்டி சுத்தி இருக்கிறவன்லாம் அங்கேயும் விவசாயி எல்லாம் இருக்கான். அப்ப அங்க டங்ஸ்டன் சுரங்கம் எல்லாம் ஓகேவா? நீங்க வந்து அவ்வளவு யோக்கியர்களான்னு கேட்கிறேன் நானு. அவ்வளவு யோக்கியர்கள் கேட்டா, ஐயோ இல்லைங்க, டங்ஸ்டன் சுரங்கம் வந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டாங்க. யார் கையெழுத்து போட்டா? சீன பிர சீன பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போட்டாரா? இல்ல ரஷ்ய அதிபர் வந்து கையெழுத்து போட்டாரா? ஏய்யா, உங்க அரசாங்கம் தானே கையெழுத்து போட்டு அங்க வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்குது. அப்ப நீங்க தானே மக்களுக்கு எதிரா வந்து அதை பண்ணீங்க. அப்புறம் பண்ணிட்டு மக்கள்லாம் கண்டுபிடிச்சோன்னே குடுகுடுன்னு ஓடு டெல்லிக்கு. ஓடி போயிட்டு, "ஏய் நாங்களே அத நிறுத்திட்டோம் தெரியுமான்னு." டேய் நிறுத்துற சரி, யார்றா ஆரம்பிச்சானோ நாங்க தான் அப்படிங்கிறது. அதுக்கு விழா வேற. இ ஏன்டா இத்தன அக்கிரமத்த பண்ணிட்டு, அ கேள்வி கேட்டா, "பாத்தியா இந்த இட் இஸ் பிரசாந்த் பிரபல ரிவ்யூவர்." பிரபல ரிவ்யூவர் இவரை மோசமாக பேசுகிறார். காவல்துறை கைது செய்யுமா? சரி, செய்யிட்டு. சரிடா, நான் என்ன சொல்றேன், ரைட்டு. நாளைக்கு புழல்ல போய் இப்போ ஏற்கனவே தொப்பை பெருசா இருக்கு. புழல்ல போனா சாப்பாடு கம்மியா போடுவாய்ங்க. ஒரு 1 மாசம் 2 மாசம் வச்சிருப்பாய்ங்க. ஜாமீன்ல வருவோம். வர்றப்போ ஒரு மாலைய போட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர்ந்து கிளி கிளின்னு கிழிப்போம். ஏங்க இதுல என்ன என்ன தெரியுமா? ஆயிடுது? மீடியா வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஆனா சோசியல் மீடியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ம். அதனால இங்க யார் பேசுறா அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளும் கரெக்டா இல்ல கட்டம் கட்டி நான் இல்ல விக்டர் ப்ரோ. இன்னைக்கு வந்துட்டாரான்னு ஒரு இடத்துல, அவன் அம்பானி, அவன் பொழுதுபோக்கு ஒரு சர்க்கஸ் கட்டி வச்சிருக்கிறான். யானை, சிங்கம், புலின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 500 ஏக்கருக்கு வந்து ஃபன் பண்ணிட்டு ஒரு சர்க்கஸ் கட்டி வச்சிருக்கிறான். அங்க போயிட்டு வில வனவிலங்குகள் பாதுகாப்பு பார்த்தீர்களானால், எங்கள் பிரதமர் சிங்கத்துடன் எங்கள் பிரதமர் சிங்கத்துடன், எங்கள் பிரதமர் புலியுடன் அப்படிங்கிறாய்ங்க. இன்னொரு பேரல்ல ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது தெரியுமா? கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய்க்கு கணக்கு கேக்குது. இங்க அரசாங்கம். என்ன கணக்கு? இவனுங்கள வந்து எண்ணெய் எடுக்க சொன்னா, இங்க எடுங்கடா அப்படின்னா, பக்கத்து ஊர்ல போய் எண்ணெய் எடுத்திருக்கிறானுங்க. ரிலையன்ஸ். இது ஏன்டா எச்சா எடுத்து கிட்டத்தட்ட வந்து வயலேஷன். நம்ம எப்படி கல்குவாரியில வந்து இத்தனை மீட்டருக்கு எடுக்க சொன்னா, அவ்வளவு எடுக்காம டபுள் மடங்கு எடுக்கிறானோ, அத விட அயோக்கியத்தனமான ஒரு விஷயத்த பண்ணி அவன் 25,000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கான். அதுதான் கணக்கு கேக்குது அரசாங்கம். பேரலலா. அ அப்ப கணக்கு கேட்கிறான். அந்த காசுல ஏதோ ஒண்ணுல தான் அவன் ஃபண்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல் ஜூ நடத்துறான். நீங்க அங்க எதுக்கு போய் என்டோர்ஸ் பண்றீங்க? நான் கேட்கிறேன். அங்க என்ன வேலைங்கிறேன் நானு. அது ஒரு பிரைவேட் இது. பிரைவேட் ஓன்ட் அது. அது பப்ளிக் கிடையாது. அங்க என்ன வேலை? நமக்கு எத்தன ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. போங்க, அங்க புரமோட் பண்ணுங்க. நீங்க எதுக்கு போய் அந்த அனிமல்லாம் வந்து அங்க ரெஸ்க்யூ பண்ற அளவுக்கு இருக்குது? ஏன்னா, நம்ம காடுகள் அவ்வளவு மோசமா இருக்கு. அதனால தான் அங்க ரெஸ்க்யூ பண்ணிட்டு இல்ல போய் வைக்கிற அப்புறம் எப்படி அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. வந்து தேர்தல் நிதிலாம் வரும் உங்களுக்கு? அததான் சொல்றேன் மான்ஸ்டரு. அப்ப என்னத்துக்குன்னா நானு? அப்ப என்னத்துக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாங்க தான் புனிதரு. எங்க ஆப்போசிட்ல இருக்கிறவன் பூரா அயோக்கியங்கிறது. பிஜேபியில சேர்ந்துட்டா அவன போட்டு வாஷிங் மிஷின்ல துவைச்சு வெள்ளையாக்கிறது. ஐய்யய்யோ! அவர் ரொம்ப நல்லவருங்க. எங்க எங்க கட்சியில சேர்ந்துட்டாரு, அவர் நல்லவர் ஆயிட்டாரு. அதனால நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது. இது என்னய்யா இது? அ இப்ப எங்க இது வந்து பத்திரிகையாளர் மணியவே முதல்ல வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் பாராட்டி பேசுறாங்க. இப்ப பாருங்க மணியை போட்டு திட்டிட்டு இருக்காங்களா? ஏன் மணி கழுவி ஊத்துறாரா? ஆமா இப்போ அவரே தாங்க முடியல விக்டர் இங்க. விக்டர் எவனுமே விக்டரு இவங்கள தெரிஞ்ச யாருமே கழுத ஊத்துவான். ஏன்னா ரொம்ப சிம்பிள் விக்டரு. கோயம்புத்தூருக்கு வந்தீங்க. நான் ஜெயிச்சாலும், தோத்தாலும் இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன். ஒரு பிடி மண்ணை எடுத்து பாக்கெட்டுக்குள் போட்டு தான் நான் வாழுவேன் அப்படின்லாம் அண்ணாமலை என்ன சொன்னார். சூப்பர். அப்ப என்ன பண்ணா மக்களு, எங்க ஆளுங்க தான் ஸ்கேம்ல வந்து பாப்புலர்ல. ஸ்கேம் அப்படின்னாலே வந்து எங்க ஆளுங்க ஏமாந்துருவாய்ங்க. அதனால இது ஒரு ஸ்கேமு. எங்க ஆளு ஏமாந்து 4,00,000 ஓட்டு போட்டுருக்காய்ங்க. எல்லாம் பாத்தியாடா? ஏய் ஏலே அவன் நம்ம ஜாதியில, அவன் காது ஆடுதுல அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஆளுங்க யோசிச்சுட்டு, பூரா ஓட்ட போட்டாய்ங்க. 4,00,000 ஓட்டு போட்டுருக்காய்ங்க. என்னதான் சொன்னாலும் அது மெரிட். ஓகே சூப்பர். அவ்வளோ பேத்துக்கு போட்டாய்ங்கல்ல. அவ்வளோ ஓட்டு போட்டாய்ங்கல்ல. அப்ப என்னன்னா, மளிகை கடை லிஸ்ட். சாதாரண லிஸ்ட் கிடையாது. 1, 2 ப்ராமிஸ் கிடையாது. அந்த மேனிஃபெஸ்டோ. மொத்தம் 100 ப்ராமிஸ் இருக்கு அந்த மேனிஃபெஸ்டோல. நாளைக்கு ஒரு நாள் நானு அத எடுத்துட்டு வந்து படிக்கிறேன் நானு. 100 ப்ராமிசஸ். இதை பண்ணுவேன். புற்றுநோய் மருத்துவமனை கொண்டு வருவேன். இதை எக்ஸ்பேண்ட் செய்வேன். அதாவது என்னென்னலாம் கனவுல வருதோ, என்னென்னலாம் வாயில வருதோ, அதெல்லாம் அறிக்கை எழுதி 100 ப்ராமிஸ். நான் கேட்கிறேன், மினி சிங்கப்பூர். அதாவது எப்படி? இந்த 100 ப்ராமிஸ் கூட சரி இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள அவ்வளோலாம் கூட இல்ல. 500 நாள்ல 100 ப்ராமிஸ். இது எப்படி?
99 3 டிஷர்ட்ஸ் ஃபார் 999. எங்க டிஷர்ட் இதில் சொன்ன எங்க இதில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி 500 நாள்ல வந்து 100 ப்ராமிஸ். நான் என்ன கேட்குறேன், ஐயா நீ 500 நாள்ல 100 ப்ராமிஸ்லாம் வேணாயா, 5 ப்ராமிஸ் சொல்லு எனக்கு கரெக்டா, 5 சொல்லு. அப்போ நீ பட்ட பகல்ல மக்களை ஏமாத்துற. அப்போ கேட்டால் என்னங்கிறது என்ன இன்னொருத்தர் சொல்றாரு, நம்மளை இஸ் நாட் நீங்க வந்து எம்எல்ஏவாவும் எலெக்ட் பண்ண மாட்டேறீங்க, எம்பியாவும் எலெக்ட் பண்ண மாட்டேறீங்க. ஏன் நிர்மலா சீதாராமனை கூட தான் டைரக்டா யாரும் எம்பியா எலெக்ட் பண்ணல. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சரா இருக்காரு. அவங்க தான் வந்து எல்லா பாலிசிஸும் நிறைவேற்றுறாங்க. அந்த மாதிரி ஒரு பதவி கூட கோயம்புத்தூருக்குன்னு ஸ்பெஷலா ஒன்று போடு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற, நான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்க மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, போடு. அங்கிருந்து நேரா சென்ட்ரல் ஃபண்டை இறக்கு, செலவு பண்ணு. வர்றது செலவு வர விட பண்ணாங்கல்ல. மாட்டேங்கிறாங்கய்யா. நீங்க வேற புதுசா முதல்ல இல்ல தரத விட்டு காட்டுப்பா நாம அப்படின்ட்டு. நாம நாம போயிட்டு நாம வந்து தாமரையை தூக்கிட்டு போயிட்டு பாரத் மாதாக்கு ஜெய் போட்டு நாம ஓட்டு கேட்போங்கிறேன் நானு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. என் மக்களுக்கு நல்லது செய்றீங்க, கண்டிப்பா பேசுவோம். நாம என்ன மாறி இருக்குது அவங்க ஐடியா என்ன இந்த தெரியுமா, முதல்ல எங்களை ஜெயிக்க வைங்க, நாங்க அப்புறமா பண்றோம். இதுதான் அவங்களோட ஸ்டாண்டு. அது அது நம்ம எந்த ஸ்டாண்டுன்னா ஜென்மத்திலையும் முதல்ல நடக்காது. பண்ணு உருப்படியா அப்புறம் பேசலாம் அப்படின்னு நம்ம ஸ்டாண்டு. ஆமா ஆமா, எங்கால அதான் சொல்லுவான். ஏன்னா எங்கால எனக்கு இருக்கு, நான் இல்லை காதுல பூ வச்சுட்டு இருக்கிறேன், என்ன போகும்போது ஏமாத்துதல். அப்போ இது எவனுமே கேள்வி கேட்க கூடாதான், என்ன கேட்க கூடாதா? இவனுக்கு வந்து ஒரு மாஃபியாவை அப்படி சுத்திட்டு இருப்பாங்களா? விஜய் விஜய் வந்தார் இன்னைக்கு, அண்ணாமலை என்ன வந்து சொல்றாரு, அவங்களுக்கு எத்தனை தொகுதினே தெரியல. சரி தெரியல, உங்களுக்கு எல்லாமே தெரியுது, நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு எத்தனை தொகுதி தெரியும், எத்தனை வார்டு மெம்பர் இருக்கான்னு தெரியும், எத்தனை வார்டு மெம்பர் வந்து மேல் ஃபீமேல் தெரியும், எவ்வளவு படிச்சிருக்கான்னு தெரியும், உலகத்துல இருக்கிற அத்தனை ஸ்டாட்ஸும் தெரியும், ஹிஸ்டரி ஜியாகிரபி தெரியும். அது ஏதோ ஒரு படத்துல சொல்லுவானே, ரிக் வேதம் எஜுர் வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் அத்தனை வேதையும் கடத்து குறித்து ஒரே நாளில் நான் வந்து சொல்ற அளவுக்கு நான் தகுதி பெற்றவன். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுமாப்பா. ரைட்டு, இல்ல உங்களால என்ன மக்களுக்கு பிரயோஜனம் அதை ஆமா, மட்டும் சொல்லுங்க. உண்மையிலேங்க இவர் அண்ணாமலை வந்து இத்தனை ஒரு 3 வருஷம் இருக்குமா, நீங்க தமிழ்நாட்டுக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு 4 பாயிண்ட் எடுத்து வைங்க. அப்பதான் நீங்க ஏதோ சூப்பர் பண்ணிட்டீங்க. சூப்பர், நான் என்ன சொல்றேன், மனசால வரவேற்புங்கிற நான், அதுல என்ன இருக்குதுங்கிற நான். இப்போ அப்போ நாம நாம இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு நாம இதுக்கு போய் விஜய் நோண்டணும். நான் கேட்கிறேன், நான் என்ன சொல்றேன், இது சும்மா இந்த விஜய் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்காண்டி அதை பேசுறேன். எதுக்கு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு இந்த இந்த படிக்கிற பையன் இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி ஒரு புட்டி ஒருத்த உட்காந்துருப்பான். பொழுதுனிக்கு பாத்தீங்கன்னா டே நாமளே ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து அப்பதான் எச்சாபிள் வீட்டு வெளியே வந்திருப்போம். அந்த டே இந்த கொஸ்டின் உனக்கு தெரியாதா அப்படிங்குவான். நமக்கா அவனை பொடனையில ஓடலாமான்ட்டே இருக்கு. இந்த மீட்டர் தான் அது. அதாவது சரி, அவங்க வந்து இப்ப வாழ்ந்த ஒரு அரசியல் கட்சி, சரி தொகுதியே வந்து பாத்தீங்கன்னா எம்பி தொகுதியே வந்து ஒரு நம்பர் தப்பா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கமல் சார் வந்து ஒரு நம்பர் சொன்னாரு, மறதியில அவர் வந்து ஒரு ஒரு நம்பர் மாத்தி சொல்லிட்டார். இவ்வளவுதான் மேட்ரு. அதுல ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அண்ணாமலையோட கமல் சாருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஞானம் ஜாஸ்தி, அதான் உண்மை. அவருக்கு தெரியும் இவரெல்லாம் பொலிட்டிஷியன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பொலிட்டிஷியன்ஸ் கூட வந்து அண்ணன் தம்பியா பழகின ஆளுங்க. அப்போ சும்மா என்னன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும்? ஐயா உங்களுக்கு என்னையா தெரியும்? தமிழக மக்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? தமிழக மக்களுக்கு சேர்ந்த மாதிரி என்னதாயா நீங்க வந்து ஒரு பாலிசி எடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து என்னதான் சாட்டை பண்ணிருக்கீங்க அடிச்சாரு நீங்க? ப்ரோ, சாட்டையை வச்சு அடிச்சாருல. அதானே அந்த அந்த சாட்டைய அதுல பிஜேபியில ஒருத்தர் ரொம்ப விவரமானவன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டா, நான் சாட்டையில அடிச்சுக்க போறேன் அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா இந்த தென்னை நல்ல தென்னை நார் இருக்குல்ல, அதுல ஒருத்தர் பின்னி கொண்டு வந்துட்டான். அது சரியான சாட்டை அது. அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாட்டை மூஞ்சிலே அடிச்சிருச்சு. இல்ல அச்சோ அந்த சாட்டில் அடிச்சிருந்தாருன்னா அண்ணாமலை என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி ஆயிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அது நல்லா இருந்தாலும் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுக்கும் ப்ரோ. இது அதாவது அந்த வெள்ளை சாட்டை நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரியும், அது டிராமா சாட்டை. இது நான் நீங்க இந்த கொச்சாக்சி எல்லாரும் அடிச்சுக்கலாம், சட்டக்கு புட்டாக்கு சத்தம் மட்டும் வருது. அது கிட்டத்தட்ட அந்த சாட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபி அடிச்சு சத்தம் மட்டும் வரும் பாத்தீங்கன்னா டமால் டிமிலுக்கு. எவனுக்கு வலி காயம் எந்த ஆக்ஷனு உள்ள வந்து பிசிக்கலா ஒண்ணுமே நடந்திருக்காது. அவ்வளவுதான் எனக்கு என்ன எல்லாமே. புரியலன்னா, சாட்டை அடிக்கிறாரு ஒரு சைடு ஸ்டாட்ஸ் பேசுறாரு. ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுங்கங்க. ஏங்க இன்னொன்னு விட்டுட்டீங்களே, செருப்பு போட மாட்டாருங்க. இல்ல ஸ்டாட்ஸ் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க சாட்டையும் அடிப்பீங்க, ஸ்டாட்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஏன் ப்ரோ அவ்வளவு கோபம் வர்ற அளவுக்கு வந்து பிரதர், அப்பழுக்கற்ற ஆட்சி வந்து சென்ட்ரல்ல பிஜேபி கொடுத்து இங்க திமுக தான் வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஆட்சி கொடுக்குதான்னு கேட்கிறேன். இல்ல மத்த ஸ்டேட்லாங்கிற நான் பிரதர், நாம இன்னும் வடக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய நியூஸ் படிக்கிறது இல்ல.
எடுத்து உட்காந்து படிச்சோம்னா தினம் ஒரு 100 நியூஸ் எடுக்கலாம் இவங்களை பத்தி. அவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது வடக்க. அவன் வந்து ஜமீன்தாரா மாறிட்டு இருக்காங்கல்லாம். பார்த்தோம்ல ரயில்வே ஸ்டேஷன் டெல்லியில எல்லாம். இல்ல ப்ரோ, எல்லாமே மிஸ்மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு இருக்குதுங்க. எல்லாமே மிஸ்மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு இருக்குது. இந்த நாடு நம்ம நாட்டை வந்து அவன் வந்து புழு மாதிரி பாக்குறானுங்க வெளிநாட்டுலாம். நம்ம குப்பை தொட்டிங்கிறான். அதாவது ஒரு சேலஞ்ச் வைக்கிறானுங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன் இதெல்லாம். ஏன்னா நாம நம்ம இந்த நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம நாட்டை மோசமா பேசினா அவ்வளவு சிரமமா இருக்கு பிரதர். ஆனா ஒரு சேலஞ்ச் ஒன்று வைக்கிறாங்க. நான் பார்த்த ஃபாரினர்ஸ் என்னன்னா, நீங்க வந்து கூகுள்ல எனி ரேண்டம் பிளேஸ் இன் இந்தியா, இஃப் யூ கோ அண்ட் சர்ச் எனி ரேண்டம் பிளேஸ் இன் இந்தியா, அந்த கூகுள் ஸ்பேஸ்லயோ அந்த இதுலயோ யூ வில் சி டஸ்ட் ஆர் டெட். இது இல்லாம இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு. அவன் 10 தடவை சர்ச் பண்ணல, கிட்டத்தட்ட 8 தடவை நம்ம குப்பை வருது. ஏதோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிட்டர் குப்பை வருது. அது நமக்கு வந்து என்னன்னா மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. என்னடா ஆச்சு நம்ம நாடு இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா பீச்சுக்கு வர்றது, சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பிளாஸ்டிக் பையை வலிக்கிறது, வலிச்சு வந்து போட்டு ஆப்கி பார் கிளீன் கரோ அப்படின்னு ஏதாவது ஹிந்தியில பேசுறது, நமக்கு வந்து ஆஹா கிளீனா இருக்கணும் அப்படின்ட்டு அவன். அப்ப என்னன்னா எதுக்குமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு பேசிக் சேஞ்சை கொண்டு வர்றதுக்கான எந்த பாலிசியுமே பெருசா பண்றது இல்லை. பண்றாங்க, சிலது பண்றாங்க. பட் நிறைய இடங்கள்ல எது முக்கியமா தேவைப்படுதோ அங்க எதுவுமே பண்றது இல்லை. இப்ப இதெல்லாம் வந்து யார் காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்ல வந்து நீங்க வந்து தோத்து போயிரு அப்படி சொல்றது இல்லை. நியாயமான உண்மை சொல்றோம். இதுக்கு பதில் என்ன தெரியுமா வரும்? இட் இஸ் பிரசாந்த், உன்னை நான் இந்த இரு நாளைக்கு இடி விடுறேன் பாரு அப்படிங்க. இரு நாளைக்கு சிபிஐ வருது பாரு, இரு நாளைக்கு என்ஐஏ வருது பாரு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ங்கிறது. ஏய் என்னடா ஏடா இல்ல நானே கேட்கிறேன். ஏடா இன்னைக்கு வந்து போட்டிருந்தா யுவர் அன் அர்பன் நக்சல் அப்படின்ட்டு. இது ஏடா ஏடா நீ இந்தியாவில பிறந்தீங்கன்னா நான் என்னடா வெஸ்ட் இண்டீஸ்ல ஏடா பிறந்த வெண்ண அதே ஊர்ல தான்டா நானும் பிறந்திருக்கிறேன். இப்ப என்னடா பண்ணியிருந்த அரசாங்கம் என்னைய? நான் இந்த ஊர்ல இது ஏன் மண்ணுடா, உனக்கு என்ன மண்ணோ அதே வெங்காயம் தான்டா எனக்கும். உனக்கு இருக்கிற அதே ரோஷம் தான் எனக்கும் இருக்கும். நீ ஜமீன்தாரா என்ன ஆட்சி புரியறதுக்கு நான் சரிசமா நின்று கேள்வி வைப்பேன்டா. அதான்டா எனக்கு அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு, அதான்டா என்னோட ரைட்ஸ். நான் அப்படிதான் கேள்வி வைப்பேன். என்னதான்டா பண்ணிடுவீங்க நீங்க? இன்னைக்கு உண்மையா சொல்ற கோர்ட்டில இருக்கிறங்காட்டி கொஞ்சம் தப்பிக்கிறேன் நம்மனா. இல்லைன்னா காட்டாட்சியா தான் இருக்குது. எவனும் இங்க வாயை திறக்க முடியாது. ரொம்பலாம் இல்ல. சி சவுக்கு சங்கர் கேசஸ்லயே இவங்க என்ன ஆனாங்க? வாட் இஸ் கோர்ட் இஸ் கண்டெம்ட். கண்டெம் தான் பண்ணாங்க. அதாவது ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இருக்கிறது கோர்ட் மட்டும்தான். இப்போ இடி யார் கையில இருக்கு, ஐடி யார் கையில இருக்கு? இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், அதே இடி வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சிக்காரன் நிறைய பேர் இருக்கானே, பல பேர் இருக்கானே, எங்கேயுமே பாய மாட்டேது. அதுன்னு எதிர்கட்சிக்காரன் கரெக்டா எலெக்ஷன் பக்கத்துல வந்தா மட்டும் ஜொயின் பாயுது புலி மாதிரி. அதாவது அமெரிக்கால FBI வந்து ட்ரம்ப புடிச்சு கேள்வி கேட்கும். ஹலோ சொல்லுங்க ஒபினியன். கேக்குது பிரதர். ஆக்சுவலா நான் யூகேல இருக்கேன். இந்த அண்ணாமலை ஒரு கோர்ஸ் படிக்க வந்திருந்தாரு தெரியுமா, ஒரு 2 months யூகேக்காக. ஆமா, அந்த கேப்ல ப்ரோ இங்க ஃபங்க்ஷன் நிறைய நடத்துனாங்க. அங்க இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. நான் போயிருந்தேன். அங்க வந்திருந்த அவங்க அந்த கட்சிக்காரங்க ஃபுல்லாமே அப்பதான் நம்ம விஜய் அண்ணா வந்து மாநாடு நடத்தி இருந்தாரு. அங்க பரபரப்பா பேசினது பூராமே விஜய் 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 தான். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் இங்க யூகே வந்தனால அட்டென்ஷன் சீக்கிங் சுத்தமா கிடையாது. தமிழ்நாட்டுல அவர் பேரை மறந்துட்டாங்க. அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் வந்து அந்த சாட்டையில அடிச்சுக்கிட்டது ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு இன்செக்யூரிட்டி என்னன்னா, விஜய் வந்து திடீர்னு இப்ப ஏடிஎம்கே கூடவோ ஏதோ கூட்டணிக்கு போயிட்டாருன்னா பிஜேபி வந்து அனாதை ஆயிரும். இங்க அனாதை இல்லைங்க, அவங்களுக்கு என்னன்னா அண்டர்வார் கல்றோம். அதுக்காக அவங்களுக்கு வந்து பிஜேபி கூட விஜய் சேரக்கூடாது, அதுக்காக ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்திருந்த கட்சி நிர்வாகிகளே விஜயை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க ஃபுல்லாவே. அவரை பத்தி தாங்க பேசுவாங்க. அவருக்கு என்ன தெரியும், மக்கள் செல்வாக்கு செய்வாங்க. அமெரிக்கால வந்து FBI வந்து ட்ரம்பையே கேள்வி கேட்கும். இன்னைக்கு விஜயனோட அறிக்கையில அவர் ஒரு லைன் போட்டிருக்காரு, அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டரை தனியா கேள்வி கேட்கிற ஒரு செஷனே இருக்கு, அது மாதிரி நம்ம கொண்டு வரலாமே அப்படின்னு. உடனே ரங்கராஜ் பாண்டே வந்துட்டாரு, அம்பேத்கர் உங்கள் கொள்கை தலைவர் தானே இந்த ரூலே போட்டாரு, அவரை கேளுங்க அப்படின்ட்டாரு.
ஓஹோ! இப்ப அவர் இருந்தவங்க கேட்கணுமா? இவ்வளவு நல்லவரா இருந்தாங்க, இப்ப அப்படியா இருக்காங்க? ஏங்க இதெல்லாம் என்னங்க? ஏங்க அ எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அங்க பேக் போக வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அவரு சொன்னது சரியா? தப்பா? இத மட்டும் நீ பேசு. அவ்வளோதான் கேள்வி. ஏன்னா, இது வந்து என்னன்னா, எல்லாமே ஸ்க்ரூட்டனிக்கு உள்ளாகணும். ஏன்னா, அமெரிக்கால வந்து எஃபிஐயோட டைரக்டர் சரி, நீங்க வந்து அவன் இன்டெலிஜென்ஸோட டைரக்டர் சரி, எல்லாருமே அந்த கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு, அங்க இருக்கிற அந்த செனட்டர்ஸ் வந்து அத்தன கேள்வி கேட்குறானுங்க. "நீ சரியாடா? நீ ஏன் அன்னைக்கு இத பேசுனியே? அப்ப நீ எப்படி இருப்ப?" அப்படின்லாம் கேட்டு, அவங்க எல்லாம் திருப்தியானதுக்கப்புறம் சரி அதிலேயும் சில சில பல ஏற்றம் இறக்கங்கள், அ இதெல்லாம் இருக்கு. ஆனா, அவன் ஜனநாயகத்துக்கு முன்னாடி, மக்களுக்கு முன்னாடி கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் அவன் வந்து கன்ஃபார்ம் ஆகுறான். இங்க பேசிக் சிஸ்டமே கரெக்ட்டா வச்சிருக்கிறீங்க நீங்க. எந்த சிஸ்டமுக்கான எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நீங்க பண்ணவே இல்ல. அப்புறம் எப்படி வந்து நாடு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்கிறேன் நானு. சிஸ்டத்த வட மாநிலத்துல ஓட்டு போடும்போது கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ம். தூக்கிட்டு போய் இந்த பட்டன்ல தான் ஓட்டு போடணும் கூட்டு போய் அழுத்தி கூட்டின்னு வரானுங்க. கொசாக்சி, நீங்க ஏன் வடமாநிலம்னு போறீங்க? இங்க போலிங் பூத்ல 5 மணிக்கு மேல என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா தெரிஞ்சவங்கள, அரசியல் தெரிஞ்சவங்கள கேட்டு பாருங்க. ஓரளவுக்கு செமி ரூரல்ல வந்து கேட்டு பாருங்க என்ன நடக்கும்னு. போடாத ஓட்ட பாதியா ம். பிரிச்சுக்குவாங்க தலைவா. 50, 50யா பிரிச்சுருவாய்ங்க. பிரிச்சு ஆ. போடுவாங்க. அவ்வளதான். இது எவனும் கேட்க முடியாது. இது வந்து எழுதப்படாத விதி இது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமா, ஓப்பனா நடக்கிற விஷயம் பிரதர். இங்க வந்து அதான் திருப்பி சொல்றேன். ஜனநாயகங்கிறது வெறும் பேரளவுல மட்டும் தான் இங்க இருக்குதுங்க. இங்க என்னன்னா மிரட்டல் தான். இந்த மிரட்டல், இந்த தக்கரி. இந்த தக்கரியில தான் இவனுங்க எல்லாருமே வண்டி ஓட்டிட்டு இருக்கானுங்க. நீங்க நீங்க இப்ப நான் இருக்கேன்னா, ஒரு 4 இன்ஃப்ளூயன்ஸ் விட்டு மிரட்டுவானுங்க. இப்ப செந்தில் பாலாஜி என்ன ஏதாவது பண்றாருன்னா, ஈடி விட்டு மிரட்டுவானுங்க. அவ்வளதான். ரொம்ப சிம்பிள் இவ்வளவுதான். அந்தந்த லெவலுக்கு மிரட்டலுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கானுங்க. அவ்வளதான். இதுல எங்கேயுமே உனக்கு ஜனநாயகமா ஒருத்தன அணுகி, ஒருத்தன நேருக்கு நேரா சந்திச்சு, சண்ட போட்டு, அதுல வந்து உன்ன ப்ரூவ் பண்ணி நிக்கிறது இருக்குல்ல, அது எங்கேயுமே எப்பவுமே நடக்கிறது கிடையாது. அதான் பேசிக் சிஸ்டம் அப்படியே அப்படியே இருக்கு பிரதர். அந்த பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இவங்க 15 வருஷத்துல எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணலீங்க. ஹையர் இ ஹையரிங்கே டெமோக்ராட்டிக்கா இல்லையா? அததான் இன்னைக்கு இல்ல விஜய் அண்ணா வந்து குறிப்பிட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல சுப்ரீம் கோர்ட் இருந்து ஜட்ஜஸே ஹையரிங் வந்து இடி எலெக்ஷன் கமிஷன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் யாரு? இந்த ம். பிஜேபி காரன் இதுக்கு இல்ல ஆன்சர் ப்ரோ. பண்ணணும். நான் என்ன சொல்றேன் ஒப்பீனியன் அப்படின்னா, இப்ப என்னன்னா, இப்ப இவங்கெல்லாம் ஹையர் பண்றீங்க. இவங்க இவங்க எல்லாருமே யாருக்கு சர்வ் பண்றாங்க? மக்களுக்கு. என்னைக்காவது மக்கள கேட்கிறீங்களா? அவன ஒரு பேசிக் ஒப்பீனியன் கேட்கிறீங்களா? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ அப்பாயிண்ட் பண்றீங்க. நாட்டோட எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு அது. அதுதான் சொல்லப்போனா நாட்டோட தலையெழுத்தையே நிர்ணயிக்கணும். ஏன்னா, ஒரு அவ்வளவு பெரிய ஒரு பாபர் மசூதி வழக்குல அவங்க பார்த்து அந்த பெஞ்ச் வந்து தீர்ப்பு குடுத்ததுன்னா, அத மக்கள் ஏத்தே ஆகணுங்கிற அளவுக்கான அவங்க மேல முழு நம்பிக்கை உள்ள ஒரு பொறுப்பு அது. அப்போ ஏதோ ஒரு வகையில மக்கள்கிட்ட அவங்க வந்து இவங்க சரியா, தப்பா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கூட இல்லாம அது நடக்கிறப்போ, அப்ப நீங்க நடத்துற அந்த சிஸ்டம் என்னது? அது ஜமீன்தாரி சிஸ்டம் தானே. அதான் உண்மை. எனக்கும் எனக்கு எலக்டட் அதாவது எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கூட நான் எலெக்ட் பண்ணேன். நான் ஓட்டு போட்டேன். அது எப்படியோ ஒண்ணு காசு வாங்குறேன், வாங்கல இதெல்லாம் கூட. பட் இந்த பியூரோக்ராட்ஸி ஏன் மக்கள் சந்திக்கிறதே இல்ல? இ இ அதாவது அதான் கேள்வி கேட்போமே இல்ல ப்ரோ. ரொம்ப சிம்பிள் சந்திச்சா. ப்ரோ. அதாவது எப்படி இவங்கெல்லாம் போடுறோம்? யாருன்னே தெரியுது இல்ல இல்ல. ரொம்ப சிம்பிளா க கலெக்டர் தன்னுடைய மகளை அரசு பள்ளியில் படிக்க வைத்தார். இது நியூஸ் ஆகுது. டேய் இது நியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லையேடா! அது ஒரு சாதாரண விஷயம்டா. இது என்னன்னா, அவரு வந்து ஒரு 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 மாவட்டத்தோட கலெக்டர். அவ்வளவுதானே. ஒரு அப்பாயிண்டட் போஸ்ட் அது. அவ்வளவுதானே. அது வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல அது ஒரு அப்பாயிண்டட் போஸ்ட் அவ்வளவுதானே. அப்போ தூய்மை பலியானவர் கூட உட்காந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து சாப்பிட்டாரு அப்படின்னு வரும். இல்ல ப்ரோ இதெல்லாம் சொல்றேன் நானு. யுவர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறப்போ வந்து என்னன்னா, பீப்பிள் ஹேவ் எலக்டட் யூ. அவ்வளவுதானே. அதான மேட்டரு. என்ன செஞ்சீங்கன்னு காமிங்கய்யா. காமராஜர் இதெல்லாம் யாரு எந்த பப்ளிசிட்டியுமே பண்ணலையா? காமராஜர் எளிமையாக இருந்தார். இன்னைக்கு தான் அத பேசிட்டு இருக்காங்க. காமராஜர் இப்படி சட்டை அதெல்லாம் இல்லையே. அவர் காலத்துல அதெல்லாம் உட்காந்துட்டு அதுக்கு நேரமே இல்ல அவருக்கு. எந்த டேம கட்டலாம், எந்த ஸ்கூல தொறக்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம், மக்கள் அடுத்த லெவல் எப்படி கொண்டு போலாம். அறிஞர் அண்ணா இருந்தப்ப உட்காந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாரா? போயிட்டு வந்து நான் இத பண்ணேன். நான் என்ன பார்த்தீங்களா? இப்படி பண்ணேன். என்ன பண்ணாரு? அவங்களுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்ல. நிஜ லீடர்ஸ்க்குலாம் அதுக்கு நேரமே கிடையாது.
இங்க உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா நடைபயணம் அப்படின்னு மக்களை ஏமாத்துறது. சும்மா போயிட்டு வந்து நடைபயணம் எல்லாம் நடந்தே போகணும். மன்மோகன் சிங் இருந்தாரு. ம். அவர பொம்மைன்னு சொல்லி அவர அழிச்சாங்க இவங்க. இல்ல ப்ரோ, இந்த ப்ரொபகண்டாக்கு எல்லாருமே விழுந்தோம் பிரதர். இப்ப நான் கூட தான் ஒரு பாயிண்ட்ல நினைச்சேன், இந்த மன்மோகன் சிங் உண்மையே பண்ண மாட்டார் அப்படின்னு கூட நான் நினைச்சேன். ஆனா அது கிடையாது. இன்னைக்கு திரும்பி பாக்குறப்போ, ஐயோ தெய்வமே, என்னையா இது? அவர்தான் நம்மள காப்பாத்தி இல்ல விட்டது. சீரியஸா. அவரு நல்ல வேலைங்க. அவர்லாம் வந்து 2008, 2009ல வந்து அவரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. இவங்க இருந்தாங்கன்னா இந்நேரம் எல்லாத்துக்கும் வாடகை விட்டு போயிருப்பாங்க இந்நேரம் இந்தியாவே. ஜெய தான். இல்லை எவ்வளோ நம்மளுக்கு ஃபியூல் கரன்சி ஃபியூல் வந்து எவ்வளோ டவுன் ஆச்சு. அந்த டைமில் கூட நம்மளுக்கு வந்து ஃபியூல் ப்ரோ ரேட்டை கம்மி ஜீரோ ப்ரோ, பண்ணாமல் $0 போச்சு ப்ரோ. அந்த அப்போ கூட ஃபியூல் ரேட்டை கம்மி பண்ணாமல் கேட்டால் அண்டர் ஜிஎஸ்டி வரல அப்படின்ட்டு கதை கொடுத்துக்கிட்டு ஒரு கார் வாங்குனீங்கன்னா பிரதர், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு காருன்னா 10 லட்ச ரூபாய் வரி. அவ்வளவுதான். ஒன்னும் நீ கட்டியே ஆகணும். போடுறா வரி, அவ்வளவுதான். கொள்றா அவனை போடு. வரி, இதுக்கு வரி போட முடியுமா? வரிக்கு வரி போட முடியுமா? அதுக்கு கீழே வரி போட முடியுமா? ப்ரோ யூஸ்டு காசுக்கு வ- போட்டாங்க பாருங்க இப்போ. ப்ரோ வேணும் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. யூஸ்டு பைக் வரைக்கும் வந்திருக்கு. இது அதுக்கும் வரி வந்துருச்சுங்களா? அதாவது இவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னா, அந்த 12 lakhs வரி இந்த பேரியரை கூட்டினாங்கல்ல, ம். அத சொல்லி மேனேஜ் பண்றாங்க. பட் அதோட இம்பாக்ட்னு நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா, ம். நெக்லிஜிபிள் தான். நியர் டு 0 தான். 100 கோடி மக்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி தலைவா, 20 கோடி மக்களுக்கு மட்டும் டாக்ஸ் இல்ல பெனிஃபிட்ஸ் இல்ல இருக்கு. ஒப்பீனியன் ஹப். 1 லட்ச ரூபா நான் என்ன மந்த்லி சொல்றேன், 1 லட்ச ரூபா கணக்கு இல்ல வருது. இல்ல ஒப்பீனியன் ஹப், நான் என்ன சொல்றேன், நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க, நாங்க வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான, ஐ மீன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அரசு, அடுத்து ஏஐ அடாப்ட் பண்ண போறோம் ஊங்குறீங்கல்ல. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள். அவன் யூஎஸ்ல ஆனா ஊனா யூஎஸ்ங்கிறீங்க. யூஎஸ்ல டோஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணி அவன் அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று சிம்பிளா ஒன்று வச்சிருக்கான். doge.govன்னு நினைக்கிறேன். அதுல போனீங்கன்னா இன்னைக்கு எத்தனை தேவையில்லாத கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம டெபிசிட்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கு. இதை வந்து ரியல் டைமா அவர் நம்பர் ஓட விட்டுருக்கானுங்க. நீங்க அவ்வளவெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க அவ்வளவு கூட பண்ண வேண்டாம். ப்ரோ யுக்ரைனோட ஃபண்ட்ஸே வந்து இப்போ ட்ரம்ப் அதானே கேன்சல் பண்ண சொன்னான். இல்ல ப்ரோ, ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்றேன், அவ்வளவு ரியல் டைம் கூட வேண்டாம். எல்லாம் ஜிஎஸ்டி போகுது. ஒரு நாளைக்கு இங்கிருந்து எத்தனை வாங்குனீங்க, அதை எங்க வச்சிருக்கிறீங்க, எந்த ஊருக்கு எப்படி தினம் தினம் பிரிக்கிறீங்க, இதை வந்து ஒரு சிட்டிசன் ட்ராக் பண்ணலாமா கூடாதா? இது வந்து அவனோட பேசிக் ரைட்டா இல்லையா? பண்ணா இவங்க எல்லாமே காலியாச்சு. அவ்வளவுதான் பிரதர். அப்ப நீ என்ன பண்ற, இந்த சிஸ்டத்தை ஒப்பேக்காவே வச்சிருக்க. எங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நீ சௌரியத்துக்கு என்ன இப்போ இந்த இது போனீங்க ஷாப்பிங் மால்ல போனீங்கன்னா வச்சுக்கோங்க பிரதர், மேல ஃபுட் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஷாப்பிங் மால்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு பொருளை வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, இவங்க இந்த ஃபுட் கோர்ட்ல கார்டு வாங்கணும். கார்டை வாங்கிக்கணும். அந்த கார்டை வாங்கி 300 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணணும். பண்ணி நீங்க அந்த பொருளை வாங்கணும். அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, இந்த 300 ரூபா அந்த நடுவில் இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு போகும். இவன் அதை 45 நாள் கழிச்சு தருவான். அதுலயும் நிறைய பேர் 60 நாள் பண்றவன்லாம் இருக்கிறான். தொழில் பண்றவன் அவன், முதலீடு போடுறவன் அவன், எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்குறவன் அவன், எல்லாம் செத்து பொழைக்கிறவன், நாளைக்கு நஷ்டம் வந்தா அதை ஏத்துக்கிறவன் அவன். இவனுக்கு ஒரே ஒரு கார்டை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவானுங்க அந்த பேமெண்ட்டை. இதை தான் மத்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இங்க தொழில் கிரியேட் பண்றது தமிழ்நாடு, அதுக்கான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றது தமிழ்நாடு, அவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டர்பனரா வளர்க்கறதுக்கு அந்த மைண்ட் செட்டை உருவாக்குறது தமிழ்நாடு, அவனை ஜெயிக்க வைக்கிறது தமிழ்நாடு, எம்ப்ளாயி சின்சியரா உழைச்சு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கறது தமிழ்நாடு. ஆனா லம்பா இங்கிருந்து டாக்ஸை வாங்கி அங்க வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து நாங்க எதற்கு தர வேண்டும் என்றடே. இங்க உட்காந்து மக்கள் வந்து அறிவாயி ஜென்ரேஷனா வந்து நாம இப்படி பண்ணாதான் நம்ம நாடு உயருன்ட்டு அவ்வளவு ஒர்க் டைமிங் ஜென்ரேஷன் ஒரு 5-6 ஜென்ரேஷனா போட்டு உருவாக்குனத நீ அங்க உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கங்காணி வேலை பாக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. இப்ப இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்பானா இல்ல சும்மா உட்காந்துருப்பானா? ஐயோ, அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இப்ப நமக்கு கூட ரூல்ஸ் தர வராங்க. வேணாம் ப்ரோ. அட்லீஸ்ட் இந்த யூபி பீகாருக்காவது கொடுத்து ஏதாவது பண்ணுங்கடா அவனுங்களையாவது. ப்ரோ அவங்களுக்கெல்லாம் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவனுங்கெல்லாம் ஃபன் மோட்ல இருக்காங்க ப்ரோ, பார்ட்டி மோட்ல இருக்காங்க. நமக்கு தெரியறது இல்லைங்க. அதெல்லாம் சௌரியத்துக்கு காசு போகுது பிரதர். எங்கேயுமே இங்கெல்லாம் வந்து மெட்ராஸ்ல காசே இல்ல பிரதர். மும்பைக்கு மேலதான் காசு இருக்கு பிரதர். பெங்களூர்ல கொஞ்சம் இருக்கு,
மேக்ஸிமம் காசு மும்பையில தான் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் தான் காசே இருக்கு. நம்ம கிட்ட வந்து ரொம்ப கடைசியில தான் நமக்கு காசு வந்து சேருது பிரதர். உடைச்சிட்டாங்க பிரதர். நம்ம கிட்ட காசு இல்லாமே பண்ணி போட்டாங்க. இங்கிருந்து ஒன் வே மீந்தது மீறாது மேல போகுதுங்க. கீழே வர்றதே இல்லைங்க. இப்ப இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் பூமர் இவன்லாம் பார்த்தீங்கன்னா அர்பன் நக்சல் அப்படிங்குவானுங்க. இந்த வடிவேல் சொன்ன மாதிரி மேல இருக்கிறதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு கடைசியில கொஞ்சம் தான் தராங்க. இது தமிழ்நாடு தூக்கிட்டு போய் டெல்லி பக்கத்துல இருக்க சொன்னேன் அந்த மாதிரியா? அப்படி வச்சாலும் தமிழ்நாடு தான். ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட பேர் மாத்தீங்கன்னா தருவானுங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்நாடுன்னு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாடே பிரச்சனை தான். பட்ஜெட்லயே அவனுங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் தானே எல்லாமே கொடுத்தானுங்க. அப்ப ஏன்னா அஜெண்டா கிளியரா இருக்கு. ஏன் கொடுத்தாங்க? அவனுக்கு கொடுக்கலன்னா அவன் கூட்டணி விட்டு நவுந்துருவான். கூட்டணி விட்டு நவுந்தா அவனுக்கு அங்க ஆட்சியே இல்ல. அவ்வளவுதான். அப்போ நீங்க எங்க மக்களுக்கான நியாயமான அரசை நீங்க நடத்துறீங்க? எப்படி ஃபேரான ஒரு அரசை நடத்துறேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க? ஒரு சின்ன விஷயம், சாரி. இப்ப நம்ம பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த வைல்ட் லைஃப், இந்த வண்டாரா ரிலையன்ஸ் பண்ணதெல்லாம் ஆக்சுவலா வந்து அவங்க ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் எனி கார்பரேட் they should contribute at least 2% as the CSR, ரைட்டுங்களா? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாங்க. பீயிங் இட் எனி கார்பரேட் அது பண்ணணும். அதத்தான் வந்து அவங்க இது வந்து நீங்க ஒரு எஜுகேஷன்ல பண்ணலாம், ஹெல்த் கேர்ல பண்ணலாம் பண்றாங்க. அது வந்து ஈஸிலி மெஷரபிள். இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஹெல்த் கேருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. இவ்வளவு சில்ட்ரனுக்கு இல்ல இவ்வளவு இவங்களுக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்றாங்கன்னா மெஷரபிள். இவன் ரொம்ப டாக்டிக்கா இந்த வைல்ட் லைஃப்னு ஒண்ணு எடுத்துட்டா நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் கணக்கு நீங்க எங்க போய் மெஷர் பண்ணுவீங்க? இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒண்ணுமே கிடையாது. 2%. இதனால தாங்க டாடா இஸ் ஆல்வேஸ் a great man நம்ம ஏன் சொல்றோம்னா கண்டிப்பா டாடா ஏன் கிரேட்டுங்கிறதுக்கு அவரோட இறப்பு விழாவை தவிர எக்ஸாம்பிள் உலகத்துல எதுவும் கிடையாது. எவனையும் கூப்பிடல, எந்த வேர்ல்ட் லீடரும் பறந்து வரல, எந்த காரையும் எவனும் பிளாக் பண்ணல, எந்த ரோடையும் பிளாக் பண்ணல. சைலண்டா போன அப்படி அவங்க வாட்டுக்கு அது எப்ப வந்து அந்த இளவு முடிஞ்சதுன்னு தெரியல, எப்ப இது பண்ணாங்கன்னே தெரியல, முடிஞ்சு போயிட்டே இருந்தாங்க. அந்த ரத்தன் டாட்டாங்கிறதெல்லாம் அந்த எல்லாம் மனுஷன். ஆனா இந்த நரேஷன் பாத்தீங்களா, ஐ மீன் என்னங்க ஃபியூச்சர்ல நான் ஏதாவது ரிலையன்ஸுக்கு ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ கொடுக்குறேன்னாலும் இதுதான் வந்து பாத்துக்கா அவன் இந்தியாவுக்கு எவ்வளவு பண்ணிருக்கான்ற ஒரு நரேஷன் தான் இது மக்களுக்காக. பட் எவ்ரி அதர் கார்பரேட் டஸ் தி சேம். அவங்க வந்து தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங், தே ஹேவ் டு. இல்ல பிரதர் சிஎஸ்ஆர் வந்து அவன் கார்பரேட்டா பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ணாலே அவன் சிஎஸ்ஆர் வந்துடுதே பிரதர். இதுல என்ன பிரதர் புதுசா இவங்க பண்ணிட்டாங்க? நான் அதான் கேக்குறேன். நீ யானை வளர்க்கறது, நரி வளர்க்கறது, குதிரையை வளர்க்கறது, பூனை வளர்க்கறதெல்லாம் இருக்கட்ட, நீ எண்ணெயை வந்து உன்னை எவ்வளவு எடுக்க சொன்னாங்க? அளவா தானே எடுக்க சொன்னாங்க. 25,000 கோடி ரூபாய்க்கு எச்சா எடுத்திருக்கிறேன்னு யாரு சொல்ல? பிரசாந்த் சொல்ல, அலெக்ஸ் சொல்ல, கவர்மெண்டே சொல்லுது. எதுக்குடா எச்சா எடுத்தீங்கன்னு இன்னைக்கு வந்து வார்னிங் போயிருக்குது. அந்த நியூஸை மறைச்சே போட்டாங்க பாருங்க. வண்டாராவுக்கு வந்தார், வண்டாராவுக்கு சத்குரு போனார், குதிரையோடு விளையாடினார், சிங்கம் புரண்டுச்சு, கிளாஸ் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த இஷ்யூ மறைஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் இவங்களை வந்து தூக்கி வச்சு போனாங்க. 6 months கழிச்சு வேற ப்ராஜெக்ட் கொடுப்போம். அப்போ வந்துட்டு நம்ம நம்பணும் ரிலையன்ஸ் கொடுத்தது கரெக்ட் தான், அவங்க நம்ம நிறைய பண்றாங்க அப்படின்னு. இல்லங்க growth of Ambani and Adani எப்போ நடந்தது? இல்ல மாஸ்டர், நானே கேக்குறேன். ஒரு நாடு எப்போது செழிக்கும்? ரொம்ப சிம்பிள். எந்த நாட்டுல ஸ்மால் பிசினஸ் செழிக்குதோ அன்னைக்கு ஒரு நாடு செழிக்கும். வெறும் கார்பரேட் செழிக்கிறது மட்டும் ஒரு நாடு செழிக்கவே செழிக்காது. இதை ஏன்னு நான் சொல்றேன் பாருங்க. சும்மா வந்து வாயில் இருக்கு, நான் வந்து சீமான மாதிரி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இல்ல, ஏன் எப்போ ஒரு நாடு ஏன் வந்து ஸ்மால் பிசினஸ் இருந்தா ஒரு நாடு செழிக்கும்னா, ஒரு கார்பரேட்ல வந்து நீங்க உட்காந்து இருக்கிறீங்க, அவனுக்கு ஒரு நஷ்டம்னு வச்சுக்கோங்க, அது கீழ் நிலையில் இருக்காம பாருங்க, 5வது நிலை 6வது நிலையில் இருக்கிறவன், அவனை தூக்குறத மனசாட்சியிலாம் தூக்குவானுங்க. அன்னைக்கு சாயங்காலம் தூக்கியே ஆகணும்னா, நீங்க உங்க புள்ள குட்டி இருக்குதா, நீங்க நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க, இதை பத்திலாம் எவனுமே நினைக்க மாட்டான். 80%, 20% நினைக்கிறான் இல்லைங்களா? பட் 80% என்னன்னா, அன்னைக்கு நைட்டு உங்களை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு வந்து ட்ரிம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா பண்ணாங்களே, இன்ஃபோசிஸ் ரீசெண்டா பண்ணாங்களே, அதான் ஒப்பீனியன் கப். ஆனா ஒரு ஸ்மால் பிசினஸ் இருக்குது, ஒரு 4 பேர் ஒரு சின்ன பிசினஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்பலாம் வேண்டாங்க, நம்ம A to B எடுத்துக்கங்க. அது ஸ்மால் பிஸ்னஸ் சொல்ல முடியாது, லார்ஜ் பிஸ்னஸ். அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, என்ன சிரமம் வந்தாலும் சரிங்க, அந்த எம்ப்ளாயி அவனுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா, அவன் நல்லது பண்றான் அப்படின்னா, அந்த ஓனரு செயின் அடகு வச்சாதான் அவனுக்கு சம்பளம் கொடுப்பான்.
நாளைக்கு அவன் வளர்ந்தான்னா கல்யாணத்துக்கு போய் நின்று வந்து இந்தாடா 1,00,000 கல்யாணத்தை பண்றான்னு நிற்பான். நாளைக்கு அவன் வீடு கட்டுறான்னா, டேய் இந்தாடா ஒரு 50,000 ரூபா கட்டுறா, ஒரு ரூம் என் பேர்ல இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டிக்கிடாங்குவான். ஸ்மால் பிசினஸோட பியூட்டி அதுதான் பிரதர். ஹியூமன் இல்ல ரிலேஷன்ஷிப்ஸ். ஆர்ஆரும் ஆக்சுவலி ஆர்ஆரும் ஏ2பி இவங்க எல்லாருமே அதான் அந்த அங்கிருந்து ஸ்மால் வந்தவங்க தான். இல்ல பிசினஸ்க்கு அதான் இல்ல நான் அங்கிருந்து அவங்க வந்தவங்க தான். பேசுறப்போ எல்லா கார்பரேட்ஸும் ஆக்சுவலி அப்படி கிடையாது பிரதர். ஏன்னா இப்போ உலகத்திலே இருக்க பெரிய கம்பெனி என்விடியால எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தூக்க மாட்டாங்க, ஒரு சான்ஸ் இல்ல கொடுப்பாங்க. ஒப்பீனியன் நான் அதான் நான் தெளிவா சொன்னேன். 80% நான் சொல்றேன். 20% வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சென்னை சில்க்ஸ். நான் ஒரு நாள் இது வாங்க போயிருந்தோம். ஒரு ஒரு நகை ஒன்று மாற்ற போயிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு ஜுவல்லர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன தலைவா அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி தலைவா அடுத்து ஏதோ சும்மா ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறப்போ வேற ஒரு வேலை மாறுவீங்களா அப்படின்னா, இல்லைங்க சாகிற வரைக்கும் நான் சென்னை சில்க்ஸ் தாங்க. நம்ம அந்த தங்கமலை குறும்பரன் தங்கமலை தாங்க அப்படின்னா. ஏங்க அப்படின்னா ஏங்க ஒரு ஆமாங்க, அது வேற ஒரு இதா சொல்லிடுவானுங்க. இல்ல சென்னை இது சில்க்ஸ் சொல்லிட்டாரு கோல்டு மாத்துறதுக்குன்னு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி. அங்க கிடக்குறானுங்க பண்ணீங்க ஏங்க தங்கம் யாருகிட்ட இல்லைங்க, தமிழங்கிட்ட தங்கம் இல்லாம இருக்குமா? 1 கிராம் தங்கம் இருந்தாலும் 10 கிராம் தங்கம் இருந்தாலும் அதை போய் ஏதோ ஒன்று மாத்திரக்கு போவோம். நம்ம யாரு போல தங்கம் கிடைக்கும். இப்போ என்னன்னா இல்ல மாத்துறதுக்கு சில்க்ஸ்க்கு போயிட்டாருன்னு அப்படி சொல்றேன் நான். பிரதர் ஐயோ இந்த brother. பாயிண்ட வேர்ல்டு பார்க்க மாட்டாங்க. 40% ஆஃப் கோல்டு இம்ப்ளான்டேஷன் கோல்டு வந்து இருக்கிறது வந்து இந்தியா அதான் தான். இல்ல அதுலயும் சதர்ன் இல்ல ஸ்டேட்ஸ் தான் அது அவரு அதிகம். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா குமரன் தங்கமலையில அவர் சொன்னார் என்னன்னா, என்ன முழு சம்பளமோ அதை கோவிட்ல ஒரு நாள் கூட லேட் ஆகாம அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க எங்க ஊருக்காரங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க. வந்து தெவராயம்பாளையம் அவினாசி பக்கத்துல இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க. அவங்களோட ஒரிஜினேஷன் வந்து இங்கே தான். ஸோ சென்னை சில்க்ஸ் இப்போ என்னன்னா ஏன் அப்படின்னா அவங்க அந்த ரூட்ஸ்லேருந்து வந்தங்காட்டிக்கு தான் அவங்க அப்படி ஒரு ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாறுறாங்க. ஸோ அந்த ஸ்மால் பிஸ்னஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது இந்தியாவோட வேர் அப்படிங்கிறது அந்த ஸ்மால் பிஸ்னஸ்ல தான் நிற்கிது. அதுதான் இந்தியாவுடைய ஃபியூச்சர். அப்படிங்கிறப்போ நீ யாரை ப்ரொமோட் பண்ணணும்? ஸோ இப்போ நான் பிரதமர் அழிச்சிட்டீங்களே எஸ்எம்இஸ் அழிச்சிட்டீங்களே. லோன் வாங்கணும்னா அவன் உயிரை விட இல்ல ப்ரோ உயிர் உள்ள இல்ல. அப்போ ஒப்பீனியன் என்னன்னா அவன் தொழில் பண்றதுக்கான இப்போ நான் இருக்க ஒப்பீனியன் ரொம்ப சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்ற ஒப்பீனியன். இப்போ நான் விற்கிற பொருளுக்கும் துணிக்கும் 5% டேக்ஸ் சரியா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ துணி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேல ஆகி போயிடும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் பண்றான்னு வச்சுங்களேன், அவன் 1,00,000 டன்னு பண்ணுவான் துணி. அவன் துணியை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே கிலோ 50 ரூபாய்க்கு பண்ணிடுவான். ஆனா அவனுக்கு அதே 5% டேக்ஸ், எனக்கு அதே 5% டேக்ஸ். டேய் இது எப்படிடா ஃபேர் ஆகும்? எப்படிடா நான் ஃபேரா கம்பீட் பண்ண முடியும்? எனக்கெல்லாம் வரியே போடக்கூடாதுடா. நான்லாம் செத்து பொழைக்கிறேன்டா நானு. வாடகை கட்டுறதுக்கு இந்த மாசம்லாம் கண்ணாமூலி 2 வெளியில வந்துருச்சுங்க. எப்படா அடுத்த மாசம் ஓட்டுறதுன்னு நான் போய் அவர் மேனேஜர் பையன் இருக்கான் அசாரை போய் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சாத குறையா இருக்கு. டே எப்படியா இந்த மாசம் காப்பாத்திடுறான், அடுத்த மாசம் எப்படியோ இப்படி தள்ளுறோம் நாங்க. இவ்வளவுதான். எந்த லோன் ஈஸி அக்சசபிளா இருக்குது பிரைவேட் லோனை தவிர? இல்ல அவங்களுக்கு தானே 2023ல 1 lakh crore வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணாங்க கவர்மெண்ட். என்னதுங்க? டாக்ஸ் ஃப்ரீ ஆமா கார்ப்பரேட்ஸ் பண்ணாங்க. வேவ் ஆஃப் கார்ப்பரேட்ஸ் இல்ல இவங்களோட மோட்டோவே ஸ்மால் ஸ்கேல் அந்த ஒரு 1000 ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அழிச்சிட்டு ஒரு பெரிய ஸ்கேல்ல ஒரு கார்ப்பரேட் இயங்கணும்ன்றதான் இவங்களுடைய மோட்டோவே. பிகாஸ் இவங்களுக்கு ஒரு இடத்துல அந்த ஃபண்டோ அதாவது அந்த மாதிரி வரணும். இவங்களுக்கு பெரிய வித்தியாசம் வந்துட்டு இப்ப டிஎம்கே. Bro, it's hard to rule many people, bro. It's hard to rule 2 people. bro நீ எல்லாரையுமே ரூல் அதான் பண்றது bro. கஷ்டம். 2 பேர் அதான் ரொம்ப ஒரு பக்கம் செக்ரிகேட் பண்ணி டிமானிட்டேஷனோட பெரிய பேக்ரவுண்டே கிட்டத்தட்ட அதுதான் இல்லைங்களா? கிட்டத்தட்ட பார்த்தா அதுக்கு அதுல பெருசா அழிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல்ல இந்த மாடரேட்டா ஒரு பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க ஃபுல்லா வந்து மெஜாரிட்டி எராடிகேட் பண்ணிட்டாங்க. எங்க அக்குமுலேட் ஆகணுமோ அங்க அக்குமுலேட் ஆயிட்டு இப்ப மோனோபோலி பண்ணிட்டு. இல்ல நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். நீ எல்லாத்தையுமே சந்தேகப்படுற, உன்னோட குடிமக்களை நீ சந்தேகப்படுற. ஆனா கேட்டா வந்து என்ன சொல்ற, இந்தியர்கள் தேசப்பற்று மிக்கவர்கள்ன்ற. ஆனா அவனையே என்ன பண்ற, அடுத்த வருஷத்துல இருந்து இந்தியர்களுடைய இமெயில் நாங்க படிப்போம், நாங்க மெசேஜ் படிப்போம், வாட்ஸ்அப் படிப்போம். எதுக்குடா படிக்கிற? அவன் வரி கட்டியிருக்கானான்னு பாக்குறாரு. ஏன்டா சந்தேகப்படுற ஓ மக்களையே? அவன் நல்ல தாய்க்கு நல்ல அப்பனுக்கும் பிறந்தவன்டா எல்லாருமே. அவன் அப்படி ஏமாத்தி பிழைக்கலாம் அவன் நினைக்கவே மாட்டான். வேற வழி இல்லாம அப்போ அதை பண்றான். வேற வழி இல்லாம லஞ்சம் தர்றான். வேற வழி இல்லாம இப்போ வந்து வரி கட்டக்கூடாதுன்னு எவனாவதுக்கு இருக்குதா? இல்ல. ஏன்னா உன்னோட டாக்ஸ் ரிஜிம் அப்படிங்கிறது அவ்வளவு கொடூரமா இருக்குது.
அதை தப்பிக்கிறதுக்கு அவன் வந்து கிராஸா ஏதாவது யோசிக்கிறான். நீ சரியான டாக்ஸை நியாயமா கொடுத்தீன்னா எல்லாரும் நேர்மையா டாக்ஸ் கட்டி நெஞ்சு நிமித்திட்டு நடக்கிறதுக்கு தான் எல்லாருமே விரும்புறான். என்ன நடிகன் டாக்ஸ் கட்டுறான்னா அவன் அவன் ஏன் கட்டுறான்னா உட்காந்துட்டு நிறைய நடிகர் பார்த்துட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அவனோட வருமானத்துக்கு அவன் கட்டி உட்காந்து சர்டிஃபிகேட் வாங்கலாம் ஐயா. ஐயா நான் வந்து என்னோட கம்பெனியில் கார்பரேட் கம்பெனின்னு வச்சுட்டு நான் எனக்கு கொடுக்குற சம்பளமே 5000 ரூபா. ஏடா அதுலேயே 2000 ரூபா 3000 ரூபா பிடிச்சிட்டிங்கன்னா நான் எங்கடா போவேன்? டாக்ஸ் ஸ்லாப் எல்லாம் அதுல ஏத்திருக்காங்க. ப்ரோ நீங்க இன்கம் டாக்ஸ் வந்து சொல்றீங்க. இப்ப மிடில் கிளாஸ் இன்கம் டாக்ஸ் தாண்டி நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் செலவு செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே டாக்ஸ் வருது இல்லையா? அதெல்லாம் சொல்ல நீங்க முடியாது. கவனிச்சு பார்த்தா அதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்க 48 to சொல்லக்கூடாது 55% டாக்ஸ்லயே நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். தலைவா. அதெல்லாம் நீங்க ஆனா சொல்லக்கூடாது. ஆஹ் ஐயோ அதெல்லாம் நீங்க வந்து பெட்ரோல் போடுற மாதிரி. ஐயோ ஏன்டா பெட்ரோல் வந்து ஏடா 0 rupees க்ரூட் ஆயில் வித்துச்சேடா. அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்காவது நீங்க பெட்ரோல் வந்துருக்கலாமேடா. ஆனா 50 ரூபா கூட வேண்டாம். இப்ப 100 ரூபாய்க்கு விற்கிதேடா. ஒரு 80 ரூபா பண்ணிருக்கலாமேடா அன்னைக்கு மட்டும். ஆனா அப்ப மட்டும் ஏன்னா 0 rupees க்ரூட் ஆயில், $0 க்ரூட் ஆயில். என்ன அதெல்லாம் என்ன பண்ணீங்க? ஸ்டாப் பண்ணிட்டு அது இல்லடா எப்பாவது வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குல இல்ல எலெக்ஷன் பக்கத்துல வருதுன்னா மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸ் ஏறுறது இறக்கெல்லாம் நின்று போயிடும். நின்றுச்சுங்களா? இந்த 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 300 நாள் 500 நாள் நினைக்கிறேன் ஒரே பிரைஸ்ல நின்றுச்சு பெட்ரோல். கேட்டா எண்ணெய் நிறுவனங்களே முடிவு செய்யுது நான் எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படிங்கிறது. அது எப்பறம் அப்புறம் எல்லாம் முடிவு பண்ணி எப்படிடா 500 நாள் ஒரே மாதிரி இருக்கிறீங்க? எல்லாத்துலயுமேங்க ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாம மக்கள் அணுகிறது. தன் சொந்த மக்களையே சந்தேகப்படுறது. ஏன் அவன் யாரும் அக்யூஸ்ட்லாம் இல்லைடாங்க. எல்லாரும் வந்து ஒரு பேசிக்கா அம்மா அப்பாவுக்கு அவனுடைய கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு மட்டும்தான் அவன் வந்து இந்தியாவில் நினைக்கிறான். இப்படிதான் 99% இந்தியன்ஸ் நினைக்கிறான். அவன் உத்தரப்பிரதேசில இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, ஆந்திராவில் இருக்கும், எல்லாருமே. ஆனா நீ என்ன பண்றீங்க? அவனை கிட்டத்தட்ட குற்றவாளி ஆக்குறீங்க. இது வந்து எப்பவுமே இது எப்படி நடக்குதுன்னா இந்த ஜமீன்ல தான் இது நடக்கும். இது வந்து ஒரு ஜனநாயகத்துல வாய்ப்பே கிடையாது. ஒரு நல்ல ஜனநாயகத்துல இது நடக்கவே நடக்குது. ஜமீன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை புறகண்டு முடிச்சு ஏன்னா உன்னை புறகண்டு முடிச்சு உன்னை வந்து டிப்ரெஷன் கொண்டு போனா மட்டும்தான் அவன் லாபம் சம்பாதிக்க முடியும். அதர்வைஸ் நீ முடிச்சு உட்காந்துக்க முடியும். நீ முடிச்சு உட்காந்தீங்கன்னா அவ்வளவுதான் எவனும் ஆட்சியே பண்ண முடியாது. உன்னை தலையை தட்டி கீழே வச்சுட்டே இருக்கணும். அப்பதான் அவன் 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 ஓடிக்கிட்டே இருக்கும். அவனோட வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இது எவ்வளவு நாள் தான் மக்களுக்கு பண்ணுவீங்க நீங்க? நான் உண்மையா சொல்றேன் brother. பாவம் இருக்கு. பாவம் நம்ம ஊரு பாவம் இருக்கு. அதான் செத்து கொஞ்சம் சாவறாங்க. கீழ்த்தட்ட மக்களுக்கு இல்ல அவங்க வந்து பதில் சொல்ல தேவை டிமானிட்டைசேஷனுக்கு ஒருத்தர் கிடையாது. பேசுறாரு. கொஞ்சமா பதில் சொல்ல தேவைன்னா டிமானிஸ் இடி சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. என்ன இல்ல சொல் டிமானிஸ்டேஷன் பத்தி பேசுனீங்க. டிமானிஸ்டேஷன் நடந்து ஒருத்தர் வீட்டில் மட்டுமே எப்படி இவங்க வந்து 40 to 50 crores வந்து சீஸ் பண்ணாங்க சேகர் ரெட்டி கிட்ட. அது பேங்க்ஸ் கிட்டயே அந்த அமௌண்ட் இல்லை அன்னைக்கு. இல்ல, அவரு அதுதான் ஷாக்கு. இல்ல அவர் ஏதோ மிஷின் வாங்கிட்டு வந்துட்டாரு. அவரு எல்லாம் மிஷின் ஆஃபர் பேங்கே அவுட் ஆஃப் மணி. இவர்கிட்ட எப்படி போச்சு? ஆஃபர்ல மிஷின் வாங்கிட்டு வந்தேன் ப்ரோ. அதெல்லாம் நிறைய அக்கிரமம் நடந்துச்சு ப்ரோ அந்த பீரியட்ல. அது அக்கிரமம் இப்ப ப்ரோ சொன்னோம்னு இஃப் மை வச்சுக்கோங்களேன். மெமரி இஸ் ஃபைன் 98.5% சம்திங் அந்த மணி வந்து ரிட்டர்னே வந்துச்சு. ப்ரோ இப்போ நீங்க சிப்ஸ் சொன்ன மரண்ட சிப்ஸ் சோ ஆமா கால்டு பிளாக் மணி எங்க உள்ள அது வந்து சிப்ஸ் பட் இருக்கு, அதோட உள்ள லேஸ் சிப்ஸ் வச்சிருந்தாங்க, முறுக்கு பிரிங்கிள்ஸ் இருக்கு, வச்சிருந்தானுங்க அதெல்லாம் நோட்ல. உங்களை கண்டுபிடிச்சு கடிச்சு ஆமா போடுவாங்க. நீங்க வந்து 100 நோட்டு சேர்ந்துன்னா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு பெரிய ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சு உனக்கு கண்டுபிடிச்சு அந்த இருக்கிறதுலே காமெடி அந்த பிங்க் நோட்டு தான் brother, அந்த 2000 நோட்டு. அது வந்ததோட சரி பிரதர். பெட்ரோல் பங்க்லயே வாங்க மாட்டான், மளிகை கடையிலயும் வாங்க நீங்க மாட்டாங்க, சூப்பர் மார்க்கெட்லயும் வாங்க மாட்டான். என்ன கிட்டத்தட்ட பிரசாத் செல்லா நல்லா கொஞ்சம் காசுங்க. கோரிலேட் பண்ணி பாருங்களேன். ஒரு அந்த சின்ன 2000 விஷயம் நோட்டும் அது இல்ல என்ன ப்ரோ. இல்ல இது நல்ல டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த பிங்க் 2000 நோட்டு தமிழக பிஜேபி ஒண்ணுதான், எங்கேயுமே செல்லாது. நோட்டு தான் பெருசா இருக்கும், வாய் தான் பெருசு, எங்கேயுமே செல்லாது. ப்ரோ அது நல்லா நீஜாம் பாக்கு ஆமா மாதிரி ப்ரோ, இருக்கும் ப்ரோ. இப்ப வர நோட்டு ப்ரோ குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிற என்ன மாதிரி ப்ரோ? இருக்கு ப்ரோ. நம்ம பழைய நோட்டு இல்ல ப்ரோ, இப்ப வர நோட்டு போறோம் பயங்கர குவாலிட்டி கம்மியா இருக்கிற மாதிரியே இருக்கு ப்ரோ. டக்குன்னு நோட்டு வந்து ஒரு மாதிரி ப்ரோ அதுக்கு இதாயிருது தான் ப்ரோ, ப்ரோ ஒரு மாதிரி அதுக்கு நஞ்சு தான் ப்ரோ போகுது. எங்க ஜி வந்து எல்லாம் டெக்னிக்கலா யோசிச்சு உங்களை ஜிபேக்கு மாத்திட்டாரு. நோட்டே வேண்டாம், நீங்க ஜிபேக்கு மாறிக்கீங்க அப்படின்ட்டு வந்து எங்க ஜிபேக்கு மாத்திட்டாரு. எப்படி 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 அதுலயும் வந்துட்டாங்களே. அது ஆக்சுவலாக இன்னும் இது வந்து ரூல் அது வரல. வந்து ஜிபே இல்ல வந்து ப்ரோ, ஒரு அதுலயே குறிப்பிட்ட வந்துட்டு டிரான்சாக்ஷன் மேலே பண்ணீங்கன்னா இட்ஸ் வில் பி காஸ்ட். அதுக்கும் வந்து டிடக்ஷன் இருக்கு. ஆஹ் அதுவும் லிமிட்டேஷன் பண்ண போறாங்களாம்.
என்ன பண்ணலாம் பிரதர்? எல்லாரும் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு கோமணத்துக்கு கூட சுட்டி காட்டுக்குள்ள போயிடலாமா? போயிட்டு எனக்குலாம் எங்க வந்து வெறுப்பாச்சுன்னா பேங்கோட மினிமம் பேலன்ஸ் வந்து இருக்குது இல்ல. தட் இஸ் அவர் திங். நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் மினிமம் பேலன்ஸ். ஆனால் இதை வந்து எப்படி இவங்க வந்து இது பண்ணாங்க? மினிமம் பேலன்ஸ் வந்து நீ 5K to 10K டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க். அது இல்லைன்னா வந்து அதை டிடக்ஷன் பண்ணுவோன்றதை வந்து ஏன் இவங்க வந்து அப்ரூவல் அதை ஏன் பண்ணாங்க? இல்லை இது ப்ரோ, நீங்க எல்லா பக்கமுமே பிரதர், எங்காவது ஒருத்தன் வேணா சம்பாதிக்கிற மாதிரி தெரிச்சுன்னா உடனே ஓடுறதுங்க. ஜூச்சோ எங்க அவனுக்கு வரி போட்டுருக்கா, ஜூச்சோ இன்னும் வரி இல்லையே, அவனுக்கு வரி இல்லாமல் சம்பாதிக்கிறானா. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ லாபம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தா ஏதோ போட்டு ஏதோ புதுசாக ஒன்று இறக்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வந்து பாவம் ரொம்ப நாளாக 30 வருஷம் 40 வருஷமா வீடு வச்சு அதை வித்துட்டு இருந்தான். அதுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அது ஏதாவது போட்டு ஒரு குழப்பி ஃபைனல் என்ன அவங்ககிட்ட காசு வாங்க. அவ்வளோதான். நீ காசு பண்றியா, அப்ப எனக்கு அப்பம் கட்டு. அவ்வளவுதான் உங்களுக்கு. இதுதான் பேஸ். தான் நீ காசு பண்றேன்னா எனக்கு அப்பம் கட்டு. நான் ஃப்ரீயா உனக்கு விடவே மாட்டேன். நீ இந்த நாட்டுல பணக்காரனா வாழ்ந்துடவே கூடாது. பணக்காரன் ஆகிறியா, எங்க ஜியை வந்து நீ ஜூ கட்டி கூப்பிடு, இன்னும் பணக்காரனா விடுவோம். எங்க ஜி வருவாரு, ஜூன்லாம் வந்து உட்காந்துருப்பாரு, சிங்கத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடவுவாரு. அதெல்லாம் பண்ற குட்டி சிங்க குட்டியெல்லாம் வளர்த்து நீ வந்து எங்க ஜி வந்து பால் கொடுக்க வச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. 25,000 ரூபாய்க்கு நீ எண்ணெய் எடுக்கிறியா எடுத்துக்கோ. இன்னும் 25,000 கோடிக்கு டீசல் எடுக்கிறியா எடுத்துக்கோ. என்ன வேணா எடுத்துக்கோ. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இது என்னடா இது? இது என்னது, நாடா இல்ல வேற ஏதாவது கேட்கணும்? கேள்வி கேட்டாலே வந்து உனக்கு அரசியல் தெரியுமா, உனக்கு அது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, கேள்வியே கேட்க முடியாது. இல்ல இதுக்கு பிஹெச்டி தான் படிச்சுட்டு வரணும். கேள்வி கேட்டா நீங்க ஆன்சர் இந்தியன் ப்ரோ. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே கேள்வி திருப்பி கேட்டு பாருங்க. மெத்தட் இருக்கு. அதாவது யாரு நீ யோகியமான்னு யாரு கேட்பாங்க பதில்? எப்ப நான் யோகியம் கிடையாதோ, என்கிட்ட அது பதில் கிடையாதோ, உடனே வந்து டக்குன்னு முதல் நீ யோகியமான்னு கேட்டுருவாங்க இல்லையா? I don't want to name a person or a forum. Recently அதான் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஆர்கியூவே பண்ண முடியாது. ஏன்னா இவர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒருத்தர். நான் ரொம்ப சிம்பிள். ஏங்க பண்ண முடியாதுன்னா, யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்படி யோகியமான்னு கேட்டுடலாம். நான் உனக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், எனக்கு பதில் ஒண்ணுதான் இருக்க முடியும் இல்லைங்களா? அவனுக்கு பதில் இல்லாத போது நீ யோகியமா நான் திருப்பி கேட்கணும். அதுக்கு அதையும் கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாத போது நான் என்ன பண்ணணும்? பர்சனலா அபியூஸ் ப்ரோ, நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேன். தமிழக மக்களோட மைண்ட் செட் என்ன? நான் வந்து ஒரு சாதாரண தமிழக பிரஜை. என் மைண்ட் செட் என்ன? எனக்கு வந்து இப்ப திமுக அதிமுக இதை பத்திலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப பேடா இருந்ததுன்னா கவர்மெண்ட், அதை நான் மாத்துறதுக்கு ஓட்டு மாத்தி போடுவோம். இதுதான் காலங்காலமா நாங்க 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க, இன்னொன்னு ரொம்ப குட்டா இருந்ததுன்னா எனக்கு அந்த கவர்மெண்ட்டே பிடிக்கலனாலும் அந்த ஐ மீன் எனக்கு அந்த லீடரே பிடிக்கலனாலும் அவனுக்கு ஓட்டை போட்டு விட்டு நான் இந்த பக்கம் ஒடியாந்துருவேன். ஏன்னா டே எனக்கு பிடிக்கலதான், ஆனா ஆட்சி ஓகேடா இருந்துட்டு போறான், அவனுக்கு பரவாயில்லடான்னு போட்டு விட்டு வந்துருவோம். ஸோ வி ஆர் சச் இல்ல, தமிழக மக்கள் அவ்வளவு வந்து கற்றறிந்த மக்கள். இப்படிதான் வந்து நம்ம ஓட்டிங் பேட்டர்ன் வந்து இப்படிதான் இருந்திருக்குது. நிறைய இடங்கள்ல நீங்க வந்து ஜெனரலாவே நான் எவ்வளவு தோத்தாலும் நான் பிஜேபி பக்கம் தான் நிப்பேன், எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அண்ணாமலை பின்னால் நிப்பேன்னா, இப்ப நீ சொல்ற சோகால்டு கொத்தடிமைக்கும் உன்னோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? அததான் நீயும் இல்ல அகைன் அது அவ்வளவுதான் பிரதர். இது என்னன்னா இது எல்லாமே எப்படின்னா இந்த எப்படி சொல்றது ப்ரோ, இது இன்டர்கனெக்ட்லோட என்னன்னா இது எல்லாமே டிக்டேட்டர்ஷிப் தான். ஏன்னா டிக்டேட்டர் தான் இப்படி இருப்பாங்க பாத்தியா. சேம் அப்ரோச் ப்ரோ, சேம் அப்ரோச். வேற வேற ஒரு சித்தாந்தங்கள் மூலமா வந்து வேற வேற வார்த்தைகள் மொழி வடிவங்கள் அவங்க சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ஹிட்லர் பினாமினன் தான். எதுக்குடா ஹிட்லரை உங்களுக்கு பிடிக்குதுன்னு கேட்டா என்னன்னு தெரியாது, ஆனா எங்களுக்கு பிடிக்குங்க அவரை அப்படிங்குவாங்களே, அந்த மாதிரி தான் அது. நீ வந்து ஒரு சரியான ஜனநாயகத்துல வந்து நீ ஜனநாயகவாதியா இருக்க அப்படின்னா, நான் திமுக நிறைய பேரை பார்த்திருக்கேன் பிரதர். எனக்கு திமுக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் திமுக கூட வந்து பாத்தீங்கன்னா உடன்பட மாட்டாங்க. நிறைய டைம் பேசுறப்போ இல்லைங்க அவங்க அது சரியா தப்பா பண்றாங்க கேட்கணுங்க அப்படிங்குவாங்க. அதிமுக நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க. நான் இப்படி எல்லா கட்சியிலையுமே பார்த்திருக்கேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சி சொல்ற அத்தனைக்கும் எல்லாம் உடன்பட மாட்டாங்க. இது தப்பா பண்றாங்க அப்படின்னா தப்பா பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. அப்போ என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேனிசம் உள்ள வருதோ, இந்த பைத்தியாரத்தனம் உள்ள வருதோ, அப்போ வந்து என்னன்னா எங்க தலைவர் நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு. எங்க தலைவர் 100 அறிக்கை 100 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு, 100 நிறைவேற்றியே ஆவாரு. எப்ப ஆவாரு? 50 வருஷம் கழிச்சு ஆவாரு. அது ஏன்டா பண்ணல அப்படின்னு கேட்டா, நீ எதிரி,
ஜனநாயகத்துக்கு எதிரி அப்படிங்கிறது கிடையாதுடா. எனக்கு உன் தலைவன் மேல எந்த வெறுப்பும் கிடையாது. உனக்கு வேணா என் மேல வெறுப்பா இருக்கலாம், என் பிரச்சனையே கிடையாது அது. அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னன்னா உன் தலைவன் ஏன்டா இப்படி போய் சொல்லி சுத்திட்டு இருக்கான், ஒழுங்கா இருக்கு சொல்றான், ஏதாவது நல்லது பண்ண சொல்றான், நான் பாராட்டுறேன்டா, அவ்வளவுதான்டா, இவ்வளவுதான். இது கீழே ஒரு லேயரும் கிடையாது நமக்கு. இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆக்கிடுது. நாம என்ன பண்ண முடியாதுக்கு. அண்ட் இன்னொன்னு இல்ல பிரதர், ஜெயிக்கிற வரையும் நான் செருப்பு போட மாட்டேன், சாட்டையால அடிச்சுப்பேன். அதான் அந்த அது சாட்டை ரொம்ப தானே இதெல்லாம் லாமா வந்து இல்ல ப்ரோ. இல்ல தமிழ்நாடோட இதை விட பெஸ்ட் பெரிய பிரெயின் பெருமை அவர்கிட்ட என்னன்னா தான் இருக்கு. நாங்க படிக்க போயிட்டோம், ஜியோ பாலிடிக்ஸ் படிக்க போயிட்டோம். உங்களுக்கு எல்லாம் ஜியோ பாலிடிக்ஸ்னா புரியுமா? நீங்களா பாக்ஸ் ஆபீஸ் பேசுறீங்க, ஃபைன், ஓகே. வாட் இஸ் ஜியோ பாலிடிக்ஸ்? வந்த செருப்பு கழட்டி விட்டு சாட்டை அடிச்சுட்டு கடகடையா என்னது இது? இதுதான் நீ வந்து நீ கத்துட்டு வந்த ஜியோ பாலிடிக்ஸ் இதுதானா? ஆமா ஆமா இதைத்தான் அந்த ஆமா 6 இல்ல மாசம் இல்ல உட்காந்து ஒட்ட வச்சுட்டு இருந்தியா யூகேலன்ற இல்ல மாதிரி இல்ல தானே இருக்கு. இல்ல இல்ல நீ ஜியோ பாலிடிக்ஸ் படிச்சு இன்னைக்கு ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கு நடுவுல உட்காந்து உக்ரைன் அமெரிக்காவுக்கு டீல் பேசிட்டு இருக்கிற நீ. டேய் என்னங்கடா அதெல்லாம் உலக கதையா இருக்குது. டேய் டேய் அததான் சொல்றேன், இது எதுக்கு படிக்கணும்? காமராசர் எந்த ஜியோ பாலிடிக்ஸ் படிச்சா அப்படி? இல்ல அன்னைக்கு ப்ரோ, இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த ஆல் ஒரு லீடர்ஸ் காம்படிட்டிவ் வாஜ்பாய் எக்ஸாம்ல கிளியர் பண்ண ஒரே காரணம் இவரு எல்லாரை விட பெரியவர். இவரு சீரியஸா காம்படிட்டிவ் எல்லாருமே கொஞ்சம் பணம் இருந்தா பிரதர். நீ ஈஸியா அப்படி கிராக் பார்த்தா பண்ணிடலாம். நீங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் பிரதர் வரலீங்களா? அது ஒரு பெரிய இல்ல பிரதர், தகுதியா இப்போ? இல்ல நான் என்ன கேக்குறேன், நான் ஒரு இல்ல பிரதர் 15 நான் லட்சம் என்ன செலவு சொல்றேன், பண்ணேன்னா மெரிட்லி என்னோட 22 வயசு he பையன், பிரதர். claims 26 வயசு இல்ல he பையன் இல்ல claims வந்துட்டு it's a big இல்ல task. பிரதர், கிராக் நான் ரொம்ப பண்ணிடலாம் அந்த சிம்பிளா எக்ஸாம். கேட்கறேன் பிரதர். இல்ல இல்ல நான் சொல்றேன், மெரிட்லயே நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ணு, மெரிட்லயே நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணு. அதை வச்சு நீ என்ன பண்ண போற? கப்பல் ஓட்ட போறது இல்ல, மக்களுக்கு சேவ் பண்ண வர்ற. அல்டிமேட் பர்பஸ் என்ன? மக்களுக்கு சேவ் பண்ண வர்ற, அவ்வளவுதானே? எக்ஸாக்ட்லி. அப்போ அது உனக்கு வந்து வாட் மேக்ஸ் விங்ஸ் யூ தி கொடுத்துறது பெட்டர் இல்லையா பர்சன் உனக்கு? அப்படின்றதுதான் ஒரே கொஸ்டின் இல்ல இல்லைங்களா? உனக்கு உனக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் எதுவும் அது கொடுத்துறது இல்ல. அந்த பதவி, அந்த பதவி என்ன கொடுக்குதுன்னா இன்னும் பொறுப்பு தான் உனக்கு கொடுக்குது, இன்னும் கடமையை தான் உனக்கு கொடுக்குது, அவ்வளவுதான். இன்னும் நீ வந்து இன்னும் கீழே போகணும். கீழே போய் தலை குனிந்து அந்த மக்களுடைய தீர்ப்பை ஏற்று நீ அவங்களுக்கு நல்லது பண்ணணும். அதுக்கு தானே அந்த பதவி கொடுத்துருக்காங்க உனக்கு. அதுக்கு தானே உன்னை வந்து பாஸ் ஆக்கி இப்ப அந்த சிஸ்டம் உள்ள எடுக்குது. அப்போ அதைய இல்ல அது மறந்து புட்டு பெருமை மிகுந்த அடையாளம் பாத்தியா? தான், கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இப்ப அதை அவருடைய நம்ம தகுதி நாவ வச்சு பெருசுதான், நம்ம எடுத்துட்டு ரைட். வரோம் வெளியே. அப்ப ஐபிஎஸ் விட இல்ல ப்ரோ ஐஏஎஸ் பெருசு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? தலைவா, இல்ல ஃபர்ஸ்ட் தலைவா, ஐஏஎஸ் கிடைக்காதவங்க தான் ஐபிஎஸ்க்கே வருவாங்க, இல்லங்க அப்புறம் ஐஎஃப்எஸ், இல்லங்க அப்புறம் அது போகும். இல்லங்க, நாம அதுக்குள்ளேயே போக வேண்டாம். எனி இந்தியன் சர்வீஸ், எனி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ் எல்லாம் வேணா இருக்கட்டுங்க. ஹூ ஆர் யூ சர்விங்? சர்வீஸ் தானே அது. அதை மறந்துடுறாங்க இவங்க. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிக்டேட்டர்ஷிப் இல்ல, ஐஏடி இல்ல, அது ஐஏஎஸ், ஐபிஎஸ், அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படின்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஹூ ஆர் யூ சர்விங்? யூ ஆர் நாட் சர்விங் யுவர் செல்ஃப், யூ ஆர் சர்விங் பீப்புள். அதுக்கு தான் உன்னை இந்த சிஸ்டம் படிக்க வைக்கிறதே எதுக்கு படிக்க வச்சு உன்னை பாஸ் பண்ணி விட்டுருக்குன்னா மக்களுக்கு போய் சர்வ் பண்ணியா அப்படின்னு பாஸ் பண்ணி விட்டுருக்கு, அவ்வளவுதானே? ஸோ யூ ஆர் அபவ் நோ ஒன், யூ ஆர் அ சர்வெண்ட், யூ ஆர் அ குவாலிஃபைட் சர்வெண்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். தட் கவர்மெண்ட் இஸ் பேயிங் யூ த்ரூ மை அண்ட் யுவர் டாக்ஸ் பேயிங் மணி. இல்லைன்னா அந்த ஐபிஎஸ் கான்செப்டே இருக்க போறது இல்லை. அதெல்லாம் மறந்துடுறது. வானத்துல இருந்து குதிச்சா இது என்ன, வானத்துல இருந்து குதிக்கலையே, யாருமே இல்லையே, எல்லாரும் சர்வீஸ் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப விஜய் என்ன இருக்காருன்னா அவர் யாரு தெரியுமா? அவர் யாரு தெரியுமா? அவர் 39 வயசுல ஐபிஎஸ் தெரியும். சோ வாட் 39 ஐபிஎஸ் சரி, அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? சரிங்க, சூப்பர். பிரதர் 39 வயசுல ஐபிஎஸ் அட்டகாசம் பிரதர். இல்லைங்க, அதை வரவேற்கிறோம், பயங்கரமா வரவேற்கிறோம், நல்ல விஷயம், நாட்டுக்கு நல்ல விஷயம், ரைட். ஐபிஎஸ் ஆயிட்ட, ஐபிஎஸ் திறந்து நீ வந்துட்ட, சூப்பர்ப்பா, நல்லா படிக்கிற பையன், மெரிட்ல வந்த, சூப்பர், எல்லாம் ஆயிட்ட, தலைவர் ஆயிட்ட. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் இருக்கணுமே தலைவா. படிப்புக்கும் நடவடிக்கைக்கும் சம்மந்தமே இல்லையே, எல்லாம் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தலைவர், வெறும் டிராமாவா தான் இருக்குது இங்க. வெறும் டிராமாக்கள் தானே ஏற்றப்படுது இங்க. என்ன ரியல் ஆக்ஷன் என்ன நடக்குதுங்க? ப்ரோ என்ன இங்க எவ்வளோ இது பண்ணி பேசுறீங்க? கொரோனால எப்படி பிளேட் தட்டினாங்க பாத்தீங்களா? என்ன நீங்க ரோட்ல பிளேட் தட்டின இருக்காங்க, நீங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க.
ப்ரோ கோவிட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ப இருந்த கவர்மெண்டே நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க ப்ரோ அந்த சுச்சுவேஷனை. இல்ல நான் ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிறேன் பிரதர். நான் கேட்கிறேன். அதாவது அண்ணாமலை என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி என்ன ஐயா வந்து பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட்ல பேசுறது. அவர்லாம் ஒரு தலைவரா அப்படின்ட்டு இருந்தாரு. இன்னைக்கு மேலோட ப்ரோ உத்தரவு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவே பேசினாரு. ஐயா அவர் யார வேணா பேசுவார். அவர் புடல் காஸ்ட்ராவை பேசுவாருங்க. அடுத்து யார வேணா பேசுவார் அவரு. ஐபிஎஸ் நீங்க அதனால யாரோட பேசுவார்னு வச்சுக்கோங்க. அதை விட்டுருங்க. நானே இப்ப ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? ஏன்னா தலைவா அது அப்பாயிண்டட் போஸ்ட். ஜேபி நட்டா கூப்பிட்டு தம்பி செவனே நிறா எதுவும் பேசாத நான் சொல்றேன்டா அதுக்கப்புறம் வாயை திறனா வாய் மூடிதான் இருந்தாகணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுது நமக்கு. அப்போ நமக்கு எதுக்கு அந்த வாய்ஸை விடல நான் கேட்குறேன். அதாவது நாம இன்னும் ஒரு தடவை கூட எம்எல்ஏ ஆகலை. எம்பி எல்லாம் விட்டுருக்கேன். அரவக்குறிச்சிருக்குன்னு எம்எல்ஏ கூட இது வரைக்கும் எம்எல்ஏனா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பப்ளிக் போய் நீங்க வந்து என்னன்னா எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டீங்க சூப்பர். ஆனா மக்களை சந்திச்சு இது வரைக்கும் எந்த குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு மக்கள் தரவே இல்லை. அப்போ 89ன்னு ஒருத்தர் வந்து எம்எல்ஏ இருக்காரு. தொடர்ந்து எம்எல்ஏ எம்பியா இருந்து மினிஸ்டரா இருந்து கட்சி பணி செஞ்சு கட்சியோட அடிப்படை உறுப்பினராக இருந்து அந்த கட்சி எந்த இதுவும் மாறாம கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சராகி 4 வருஷம் வந்து ஆட்சி புரிஞ்சு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. உனக்கு ஒரு பிடிக்கலன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே ஃபைன். என்ன அவ்வளவு குப்புசாமி மகனாச்சே இல்ல இல்ல என்ன அவ்வளவு ஏளனமான பேச்சு எங்கிருந்து அந்த தலைக்கணம் இல்ல அது பாருங்களேன். இந்த 45 வருஷம் ஐ ஹேவ் மை ஓன் ஒப்பீனியன் ஆன் எடப்பாடி. அவர் குட் ஆர் பேட் அது வேட தவிர இந்த 45 வருஷம் பயணத்தை விட உனக்கு ஒரு டிகிரி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணா யூ கேன் பி. அது கஷ்டம் அதுன்றது 2வது விஷயம். பட் இதை மட்டும் பண்ணாலே அவரை விட இவர் இன்டெலெக்சுவல் இஸ் அ பெஸ்ட் பர்சன் இவர் தான் வந்து அவர் தகுதியானவர்னு சொல்ற அந்த யார்ட் ஸ்டிக்கே வந்துட்டு கேவலமான ஒரு விஷயம். இது இந்த மனப்பான்மையோட நீ ஒருத்தன் அணுகுனா இவதான் நம்ம கரெக்டான லீடர்ன்ற அப்படி பார்த்தா இதுவே தப்பு இல்லைங்களா? அந்த முடிவெடுக்க அப்ப அண்ணாமலை என்ன வந்து காமராஜரோட கம்பேர் பண்ணா அப்ப காமராஜர் ஒண்ணுமே இல்லதான். அப்போ ஏன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் காமராஜர் நோ டிகிரி சர்வ் பண்ண கூட ஆள் கிடையாதுன்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். இல்லைங்க அண்ணாமலை மோடி கூட வந்து கம்பேர் பண்ணீங்களா? எதுக்கு நீ காமராஜர் போறீங்க? மோடி இஸ் வேஸ்ட் ஃபெல்லோ தென். மோடிஜி எல்லாம் டிகிரி வச்சிருக்காங்க கம்மல் இருக்காங்க. நீ பெட்டர் ரிமூவ் மோடி யூ பிகம் பிரைம் மினிஸ்டர். நோ இட்ஸ் பெட்டர். நீ எதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்க தமிழ்நாட்டுக்கு? யூ ஆர் an IPS, யூ ஆர் an intellectual person, you better become a PM. இப்படிதாங்க கோயிங் பை தி லாஜிக் ஆஃப் தி சோ கால்ட் சங்கிஸ். நான் அப்படி சொல்றேன். ஐபிஎஸ் படிச்சா பிரைம் மினிஸ்டர் இல்லைங்க. எங்க படிக்கிறது சொல்லுங்க. படிச்சு அவங்க லாஜிக் படி IAS ஆயிருந்தா அவ்வளவுதாங்க. இவர் டெபுட்டி ஆயிடுவாரு, அவங்க மெயின் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இல்ல தலைவா இல்ல இன்னுமே தெரியுமா உங்களுக்கு எல்லாம் IAS இதை விட இன்னுமே பெட்டரான ஐ மீன் இதை விட ஜாஸ்தியா மார்க் அவங்கதான் கிடைக்கின்றது அது அவருக்கு தெரியுமா? இல்லங்க ஐபிஎஸ்னா இவங்க நினைச்சிருக்காங்க இந்த ஓடி போடுவாங்க தேசபக்தி கொடி தூக்கிட்டு ஓடுவாங்க அவங்கள்தான் அப்படி நினைச்சிருக்க படம் எல்லாம் பாட்டு நினைச்சிட்டு இருக்கா அப்படியா? இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணாலே இது கிடைச்சிரும். அது காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் டஃப் டு கிளியர். ஐ அட்மிட் இட். இட் கேன் பி இன்டெலெக்சுவல். அவர் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிருக்கலாம். அதுக்காக வந்து இங்க 89ல எம்எல்ஏ ஆன ஒருத்தர் நீ ஒரு தற்குறி அப்படி 2025ல ஒரு எக்ஸ்எம் சொல்ற அளவுக்கு தகுதியானவர் தானான்றது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு மைண்ட் வேணும் இல்லைங்களா? இல்ல தலைவா இது இன்னும் இல்ல தலைவா இந்த ஆணவம் வந்து பிஜேபி இன்னும் கீழ் எழுதிட்டு போகும். ஐ ரியலி விஷ் என்ன தெரியுமா எல்லாருமே அவங்க கிட்ட ஒதுங்கி நின்று அவங்க தனியா போட்டு போட விடணும் இந்த 2026 எலெக்ஷன்ஸ். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். நீங்க அவங்கள வந்து யார் மேலே ஏறி பயணம் செய்ய விடாம தனியா நின்று என்ன வேணா ப்ரூவ் பண்ணிக்க. நீ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணு, மைனாரிட்டி ப்ரூவ் பண்ணு, என்ன வேணா ப்ரூவ் பண்ணு. நிறைய ஓட்டு வாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம். சூப்பர் ஏன்னு ஒத்துக்கிறோம். நம்ம ஆஹா சங்கீஸ் வந்துட்டாங்கன்னு ஒத்துக்கிறோம். அப்ப தனியா நீ கூப்பிடணுங்கிற நான் அடுத்த வாட்டி பிஜேபி வந்துருச்சுன்னா உண்மையிலே பெரிய இஷ்யூ ப்ரோ. கிட்டத்தட்ட அது ஹிட்லர் மாதிரி வந்துடும் ப்ரோ. அது ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. இன்னொரு தடவை பிஜேபி கண்டினியூ ஹாட்ரிக் மேல ஒன்னு அடிச்சுச்சுன்னா 4வது தலைவா அதோட பிரச்சனை சீரியஸா கடை முடிஞ்சு ப்ரோ. அது வந்து பிரச்சனை வந்து பிஜேபியோட பிரச்சனை இல்லை தலைவா. அந்த பக்கம் காங்கிரஸ் படுத்து தூங்கிட்டு இருக்கு தலைவா. அதுதான் பிரச்சனைங்க. நீங்க அவர் எங்க இந்த ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா பாருங்க ஒன்ஸு ஆட்சி போயிடுச்சா ஓகே வந்துட்டாங்களா ஒரு 2-3 வாரம் அவர் சத்தம் இருந்தது பாத்தீங்கன்னா தினமும் அதை பேசுவார் இதை பேசுவார். இப்ப எங்க ராகுல் காந்திங்க அவரோட நியூஸை நம்ம எங்க ட்ராக் பண்றோம்?
நான் பட்ஜெட்டுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அவ்வளவுதான் பிரதர். பிரதர் மறைஞ்சிடுறாரு பிரதர். மக்கள் கிட்ட எந்த இதுவுமே அப்படியே இல்ல அவங்க பிரதர். ஃபோர்ஸா இருந்தாலுமே கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 months முன்னாடி தான். இல்ல அததான் பிரதர். அப்ப மக்கள் எப்படி ப்ரோ மதிப்பான்? ஏன்னா இருக்கவே மாட்டாங்க. இங்க ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்ரோச் தாங்க பண்ணணும். சும்மா நம்ம ஒரு அறிக்கையை விட்டு அது ஆக்டிவிட்டியான ஒரு பேஸ்டான ஈவன் தோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ஓட்டு டிவிக்கே இருந்தாலும் ஐ எக்ஸ்பெக்ட் அவர் இந்த 2 மாசத்துல ஆக்டிவிட்டி பேஸ்ட் பொலிட்டிஷியனா மாறுவார். அதர்வைஸ் ஆல்சோ எந்த ஊர்லயுமே பிரதர் நான் இன்னைக்கு வந்து விஜய் அண்ணன் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு காரணமே என்ன தெரியுமா? எந்த ஆரோக்கியமான ஜனநாயகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து புரோட்டாகனிஸ்ட் முக்கியமோ அந்த அளவுக்கு ஆன்டாகனிஸ்ட் முக்கியம். ஐ மீன் ஆளுங்கட்சி எத்தனை முக்கியமோ அதை விட முக்கியம் எதிர்கட்சி. ஸோ எதிர்கட்சி இல்லாத ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுடுகாடுங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி உருவாக்குன குழப்பம் தான். அது நல்லா இருந்த கட்சி தான். உள்ள பூந்தாங்க, உடைச்சாங்க, அது இன்னைக்கு 4-5 பிரிச்சுட்டாங்க. அந்த கட்சி என்ன ஆகும்னு எவனுக்குமே தெரியாது. அப்படிதான் அதிமுக இன்னைக்கு மாற்றி வச்சிருக்காங்க. இன்னும் உடையாம நிக்கிறது திமுக. இப்போ திமுகவுக்கு சரிசமமான ஒரு எதிரி இல்லாம போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கண்டிப்பா வேணும், கேள்வி கேட்கறதுக்கு வேணும். இப்ப அண்ணன் வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து அலங்கட்சியா வராரா வந்தா சூப்பர். நானும் அதை எதிர்பார்க்கல. அவங்க ஒரு அட்டகாசமான எதிர்கட்சியா வந்தாலே எனக்கு சூப்பருங்க. என்னன்னா தமிழக மக்களுக்கு ஒரு பார்கெனிங் பவர் வருங்க. டேய் நீ ஒழுங்கா பண்ணல அவனுக்கு நான் ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பார்கெனிங் பவர் வரும். அது இல்லன்னா அந்த 10% ஆஃப் சீட்ஸ் ப்ரோ 25 எம்எல்ஏ இருந்தால வேற லெவல்ல போய்டும் ப்ரோ. அது இல்ல பிரதர் 25 பிரதர் ஒரு 10 எம்எல்ஏ ரெப்ரசன்டேஷன் அவ்வளவு பெரிய விஜயகாந்த் ஐயா வந்து ஒரே ஒரு சித்தம் ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அதனால நீங்க ஒண்ணுமே இல்லை பிரதர். 10 எம்எல்ஏ சீட் ஆனால் ஜெயிச்சு போய் உட்காந்தாருன்னா அதுல ஒருத்தர் அவரா இருந்தாருன்னா கலக்கிடலாம் பிரதர் தமிழ்நாட்டை. அவ்வளவு விஷயம் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட் குஜராத்ல ஒரே ஒரு ஸ்டேட்டை காமிச்சுதான் மோடி அவர்களே பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அப்போ என்னன்னா இந்தியாவே கிடையாது. என்னன்னா சென்ட்ரல் என்ன பிரச்சனைனா இந்தியாவுல இந்த காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியாகணும். ஒரு நல்ல எதிர்கட்சியா நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஆனா அவங்களே என்ன பண்றாங்க, தேட்ரிக்ஸ் தான் பண்றாங்க. பாராளுமன்றத்துல வந்து பேப்பர் தூக்கி வீசுறது, சும்மா ஏதாவது பேசுறது. காலத்துல ஏதாவது வந்து அவங்க ரூல் பண்ற ஸ்டேட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு பார்த்தா அது கொண்டு வந்தாலுமே அது மக்கள் போய் சேர்றதே கிடையாதுங்க. நமக்கு என்னன்னே தெரியறது கிடையாது. அப்ப என்னன்னா எலெக்ஷனுக்கு மட்டும் வந்து பாத்துட்டா ஏதாவது எவ்வளவு கேம்பெயினுக்கு வந்தா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? நீங்க ஓவர் டிபெண்டா இருந்தா யூ வில் பிகம் a slave of your subordinates சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அவங்க தான் ஓவர் ரூல் பண்றாங்க. ஒரு காங்கிரஸா ஒரு 10 கட்சி கூட இது பண்ணி இவங்க ரூல் பண்றது இல்ல. They are being a leader and slave of the subordinates. Subordinates என்ன சொல்றாங்க அத நம்ம கேக்குறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அதுல ப்ரோ அப்படி இல்ல. ஈஸியா ரைடு பண்றதுங்க. அவங்களோட சக்தியில இவங்க குதிரை எரிக்கிறது. அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது இவங்க காங்கிரஸ்க்கு வேற ஒண்ணும் இல்ல. அது பழைய பிஜேபி. புது காங்கிரஸ் தான் பிஜேபி. அவ்வளவுதான். காங்கிரஸ் முடிஞ்சுங்க. நீ காங்கிரஸ் நம்பி பிரயோஜனம் கிடையாது. மம்தா பானர்ஜியை நிப்பாட்டி தான் நமக்கு கடைசி ஹோப் அவங்க தான். ஏங்க மம்தா பானர்ஜியே வந்து ஓன் எலெக்ஷன்ல வந்து எம்எல்ஏ சீட்டை வந்து இது பண்ணி அந்த அம்மாவே ஒரு வழி பண்ணி விட்டுருக்காங்க. வழி பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன். அந்த அம்மா ஃபயருங்க உண்மையாலுமே பாவம். சரியான ஃபயர். ரொம்ப கஷ்டப்படுது. வெஸ்ட் பெங்கால்லாம் ரூல் பண்றது விளையாட்டு இல்லைங்க. அதெல்லாம் ஒரு ரெண்டு இந்தியாவை ரூல் பண்றதுக்கு சமங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த ஸ்டேட்குள்ள. அவங்க ஜோதி பாஸ் டைம்ல இருந்தே ஆப்போசிட் லீடருங்க அவங்க. ஜோதி பாஸ் அவரா இதாயிட்டு புத்தாதேவ் பட்டாச்சாரியர் 10 வருஷம் இருந்து அவங்க கூப்பிலேயே இருந்து 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 இப்ப வந்து ஆனா மம்தா பானர்ஜி சரித்திரம் பிரதர். 20 பிரதர் கம்யூனிஸ்ட தாண்டி வெஸ்ட் பெங்கால்ல எவனுக்குமே எவனையும் தெரியாது பிரதர். தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜின்னு ஒரு ஆள் இருக்குன்னே தெரியாது பிரதர். அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட்டை ஒட்டச்சு கம்யூனிஸ்ட ஒட்டச்சு ஜெயிக்கிறதுல விளையாட்டா பிரதர் அவங்க செஞ்சாங்க. பட் நேஷனல் பாலிடிக்ஸ் 32 வருஷம் தொடர்ந்து இருந்து ஜோதி பாஸ் 24 வருஷம் கழிச்சு அவரு நான் இனிமேல் விலகி புத்தாதேவ் பட்டாச்சாரியர் தொடர்ந்து 2 வாட்டி எல்லா வாட்டியும் அதுல ஒரு 60% டைம் வந்து இவங்க எதிர்கட்சி தலைவர். ஆனா எதிர்கட்சி தலைவர்ன்ற பேர்ல ஒரு 5 சீட்டு 15 சீட்டு எனக்கு கரெக்டா நம்பர் கரெக்டா தெரியல
கூப்பிலேயே இருந்தாங்க. அடிச்சு புடிச்சு மேல வந்து அந்த அந்த வைராகியம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பவர் ஆஃப் தட். எப்பவுமே அந்த லேடியோட வைராகியம் இஸ் டிஃபரெண்ட். நம்ம அவங்க அந்த புலாந்தேவியில இருந்து இவங்க ஜெயலலிதா அவங்களோட வைராகியம் வேற மாதிரி ஒரு வைப்ரண்டான ஒரு லீடரா தான் இருக்கும். ஒரு நாள் ஆக்சுவலா அவங்களோட யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மேட்டர் ஒன்று டீல் பண்ணிட்டு மம்தா பானர்ஜி கிட்ட வந்து போயிட்டு பேசிட்டு இருந்தாங்களா. பேசிட்டு அவங்கள ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அதை பேசிட்டே இருந்தாங்களா. அப்ப டக்குன்னு வந்து அந்த முதுகுல வந்து எப்பவுமே கவர் பண்ணிட்டே இருப்பாங்களா. முதுக வந்து அவங்க டக்குன்னு அந்த முதுவை அன்கவர் பண்ணி காமிச்சாங்களா. பின்னாடி வெட்டு விழுந்துருக்குங்க. 2-3 இடத்துல வெட்டே இருக்கான். எதிர்கட்சி வெட்டினதே இருக்கான் அந்த முதுகுல பின்னாடி. அதை காமிச்சிட்டு நான் இங்கிருந்து வந்தவடா எனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்லி அந்த அவங்க அனுப்பிச்சுதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரதர் கிரவுண்ட் லெவல் அங்கெல்லாம் வந்து கொலை சாதாரண பிரதர். இவன் அவனை கொண்டு போடுவான், அவன் இவனை கொண்டு போடுவான். நீங்க எதுக்கு எதிர் போன எலெக்ஷன் அந்த கவுண்டிங் டைம்ல அந்த அம்மாவை போட்டு அடிச்சு எவ்வளவு பிரச்சனையாச்சுங்க. ஹாஸ்பிட்டல் போய் இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன் பிரதர். நீங்க கொலை அசால்ட்டா நடக்கப்படுத்துறங்க. நீங்க கட்சி கொலை பண்ணிக்குவானுங்க, அசால்ட்டா கொலை பண்ணிக்குவானுங்க. ஸோ அந்த ஒரு இப்போ அப்போ வந்து கம்யூனிஸ்ட் பீக்கா இருந்திருக்கான்னா அவனுக்கு எந்த பீக்ல இருந்திருப்பானு யோசிச்சு பாருங்க. அங்கிருந்து உடச்சு ஒரு பெண்மணி வந்து சிஎம் போஸ்ட் உட்காரதுல விளையாட்டு இல்லை. பட் பிரதர் நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லட்சம் காம்பினேஷன் சேர்ந்தது பிரதர். அது இல்லை பிரதர், ஒர்க் அவுட் ஆகி இப்போ திருப்பி அதான் சொல்றேன் பிரதர். எனக்கும் பிஜேபிக்கு பர்சனல் பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து டிக்டேட்டர்ஷிப்பை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறீங்க. அது பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் எதிர்ப்போம் நம்ம, அவ்வளோதான். வெரி சிம்பிள். நீ அது பண்ணாத. ஜனநாயகத்தை கொடுக்குறேன்னு ட்ரை பண்ணியா ஓகே, எல்லாருமே ஆதரிக்கிறோம். டிக்டேட்டர்ஷிப்பு வேலைக்கு ஆகாது. ஏன்னா நாம் வந்து வி ஆர் நாட் பில்ட் ஆன் தட். வி ஆர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டெமோக்ரஸி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். சரி ப்ரோ, நன்றி. ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்யூ ஆல். நல்ல வேலை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அது ஆப்பர்ச்சுனிட்டி. அலெக்ஸ் தேங்க்யூ. மான்ஸ்டர் ஒப்பீனியன் எல்லாருக்கும் நன்றி. ஓகே குட் நைட். முடிச்சுக்கலாமா? ஓகே ஐயா, குட் நைட். குட் நைட் ஐயா. எதுயா சரி? தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, குட் நைட். இல்லையா உன் வலி ஒன்று அதில் ஒரு வலி இருக்கு.